Okay. Hari. So, Padam, Adhyayam 8, Padam 12. 8 பதம் 12. सर्वद्वाराणि संयम्य सर्वद्वाराणि संयम्य सर्वद्वाराणि संयम्य सर्वद्वाराणि संयम्य सर्वद्वाराणि संयम्य सर्वद्वाराणि संयम्य मनोहृदि सर्वद्वाराणि संयम्य निरुध्य च मनोहृदि 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 निरुध्य च मूर्ध्न्याधायात्मनः प्राणम् मूर्ध्नायातयात्मना प्राणम् मूर्ध्न्याधायात्मनः प्राणम् मूर्ध्ना आदायात्मना प्राणम् मूर्ध्न्याधायात्मनः प्राणम् மூர்த்தனாயாத்மன பிராணம். இன்னொரு தடவை சொல்லுங்க மாதாஜி. எஸ் மாதாஜி. மூர்த்ன்யாதாயாத்மனः மூர்த்தினாயாதா மூர்த்ன்யாதா மூர்த்தன்யாய் மூர்த்தனாய் ஆதாயாத்மன ஆதாத்மன மூர்த்ன்யாதா மூர்த்தனாயாதா மூர்த்தன்யாதா. ஓகே மாதாஜி. மூர்த்ன்யாதாயாத்மனः பிராணம் மூர்த்தனாயாத்மன பிராணம் ஆஸ்திதோ யோகதாரணாம் ஆஸ்திதோ யோகதாரணம் ஆஸ்திதோ யோகதாரணம் ஆஸ்திதோ யோகதாரணம் ஆஸ்திதோ யோகதாரணாம் ஆஸ்திதோ யோகதாரணம் சர்வத்வாராணி சம்யம்ய சர்வத்வாராணி சம்யம்ய மனோஹ்ருதி நிருத்ய ச மனோஹ்ருதி நிருத்ய ச மூர்த்ன்யாம் தாயாத்மனः பிராணம் தாயாத்மனம் பிராணம் மூர்த்ன்யாதாயாத்மனः பிராணம் மூர்தாயாத்மன பிராணம் ஆஸ்திதோ யோகதாரணாம் ஆஸ்திதோ யோகதாரணாம். சரி போல். ரேணுகா மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பதம் 12. சர்வத்வாராணி சம்யம்ய மனோஹிருதி நிர்த்யைஸ மூர்த்தன்யாதாயாத்மன பிராணாம் ஆஸ்திதோ யோக தாரணம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. டிரான்ஸ்லேஷன் வாசிக்கட்டும் மாதாஜி. வாசிங்க பிரபுஜி. ஸ்ரீ சைத்தன்ய பிரபுவின் வலது பக்கத்தில் நித்யானந்த பிரபுவும் இடது பக்கத்தில் ஸ்ரீ சுத கதாதாதர் நிற்கிறார்கள். அருகில் ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியர் நிற்கிறார். ஸ்ரீனிவாச தாக்கூரார் ஸ்ரீ சைத்தன்ய பிரபுவின் தலைக்கு மேல் குடையை பிடித்து கொண்டிருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி.
ஸோ மாதாஜி பிரபு நம்ம 2 பேரும் நான் ஒருக்க பாடிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே ரிப்பீட் பண்ணலாம். ஹரி போல். ஓகே மேம். ஓகே மேம். की बधकी नैनीताय चांद भामे गधधारा नीकाश्रीनी वसचात्रधारा. हरे कृष्णा. हरे कृष्ण. तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। वाञ्छकल्पतरुभ्यः कृपासिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा. இன்னைக்கு யாரு பகவத்கீதா 8.12க்கு மொழிபெயர்ப்பு படிக்க போறீங்க? सोपमयी हरे माताजी. कृष्ण प्रभु. बरगुर प्रभु, बरगुर इस्कान सौभामयी माताजी प्रभु. हरे कृष्ण प्रभु. हरे बोल. हरे कृष्णा. எஸ் மாதாஜி, செய்யுங்க மாதாஜி. புலன்களின் எல்லா ஈடுபாடுகளிலிருந்தும் விடுபட்டிருப்பதே யோகா நிலை. புலன்களின் எல்லா கதவுகளையும் மூடி மனதை இதயத்திலும் உயிர் மூச்சை தலை உச்சியிலும் நிறுத்தி ஒருவன் யோகத்தில் தன்னை நிலைநிறுத்துகிறான். ஹரே கிருஷ்ண பிரபு. நான் வந்து தட்டினேன், திறக்கவே இல்லை சார். திருப்பி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, இட்ஸ் ஓகே. हरे कृष्ण प्रभु. ஒரு நிமிஷம், இங்க சத்தம் போடுவாங்களா? கதை திறந்துருக்கீங்களா? சரி, ஒரு நிமிஷம். இங்க ரொம்ப சத்தமா இருக்கு, வீடு மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பக்கத்து வீட்டுக்கு போய் எடுக்கிறேன். हरि बोल प्रभु जी. ஐ எம் சாரி ஃபார் தட். यस प्रभु. All good. ஓகே. சாரி இந்த டிஸ்டர்பன்ஸ்க்கு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஓகே, ஸோ இன்னைக்கு பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன படிக்கணுமா சொல்றாரு? பிரபு? கேட்டேன் மாதாஜி. 8.12. ஓகே பிரபு. ஓகே. மாதாஜி, அங்க டிவி ஆஃப் பண்ணிடுறீங்களா? தேங்க்யூ மாதாஜி. சர்வ துவாராணி சம்யம்ய. ஸோ இங்க பகவான் பார்த்த அடைதல் அந்த 8வது அத்தியாயத்துல வந்து கிருஷ்ணர் வந்து இப்போ கொஞ்சம் யோக முறையில சொல்லிட்டு இருக்காரு. இந்த யோக முறை இப்போ இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் வே. சரி, 2 விஷயம் இருக்கு. ஒன்று நேச்சுரல் வே இருக்கு, இன்னொன்று மெக்கானிக்கல் வே இருக்கு இல்லையா? எப்படி ஒரு பேபியை வந்து நேச்சுரலாக பெற்றுக்கலாம், இல்லைன்னா நம்ம அந்த ஐவி வச்சு ஆர்டிஃபிஷியலாக பெற்றுக்க முடிகிறது, இல்லைன்னா ஒரு சில செடிகள் நேச்சுரலாக ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் காய் கொடுக்க வேண்டியது என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக கொஞ்சம் பண்ணுறாங்க இல்லையா? அதே மாதிரி இது வந்து ஒரு மெக்கானிக்கல் வே ஆஃப் ரீச்சிங், பரத்தை அடையிறதுக்கு ஒரு மெக்கானிக்கல் வே கிருஷ்ணர் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, சர்வ துவாராணி சம்யம்ய. அதாவது எல்லா இந்திரியங்களும், நம்மளுக்கு எத்தனை துவாரம் இருக்கு? நவத்வாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பகவத்கீதையில பார்த்துருக்கோம். நம்மளுக்கு கண்ணு, மூக்கு, காது, பிறப்புறுப்பு, ஆசனவாய், தொப்புள் இதெல்லாம் சேர்த்து நம்ம உடம்பு வந்து 9 துவாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் முன்னாடி அதை சொல்லும்போது எப்படி சொன்னாரு பகவான, இது எல்லாத்தையும் வெளிச்சமா வச்சுக்கோ அப்படின்றாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா எல்லாத்துலயும் பல்பு போட்டு வைக்கிறது இல்ல, நம்ம வந்து சத்துவத்துல நம்ம வந்து வச்சுக்கணும். நம்மளோட கண்ணு பார்க்கறதா இருக்கட்டும், கேட்கறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், பிறப்புறுப்பை யூஸ் பண்றதா இருக்கட்டும், எவ்ரி திங் ஷுட் பி இந்த சத்துவகுணா, வெளிச்சமா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்? கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு? கண்ட்ரோல், சர்வ துவாராணி சம்யம்ய, எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல்டா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லா கதவையும். இப்போ நம்ம வீட்டில் திடீர்னு மழை, காத்து, புயல் ஏதாவது ஒன்று வந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? ஏய் ஜன்னல்லாம் சாத்துறா டே, அந்த கதவை மூடுறா டே, இது திறந்துருக்கும் பாடுறா, அதை மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ வெளியில இருக்கிற தூசி, காத்து, மழை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வீட்டுக்குள்ள வராம இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி
நம்ம ஆத்மாவை பாதுகாக்கிறதுக்காக இங்கே மெக்கானிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா இந்திரியங்களையும் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்கிறாங்க, கம்ப்ளீட்டாக ஷட் பண்ண சொல்கிறாங்க, மூடிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக கண் என்ன பார்க்குது? ரொம்ப அழகான ஒரு படத்தை பார்க்குது, ஒரு சீரியல் பார்க்குது, ஒரு அழகான பெண்ணை பார்க்குறது, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை பார்க்குறது, ஒரு நல்ல நகை நட்டை பார்க்குறது இல்லையா, ஒரு நல்ல காரை பார்க்குறது, நல்ல சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி இடங்களை போய் பார்க்குறது இல்லையா, பெரிய பெரிய இந்த ஊட்டி, கொடைக்கானல், ஷிம்லா இந்த மாதிரி பார்க்குறது, இதே மாதிரி அனுபவிக்கிறது, காது கேட்குறது, பாட்டு, ஏஆர் ரஹ்மான், இளையராஜா இந்த மாதிரி பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. நாக்கு பார்த்தீங்கன்னா விதவிதமாக சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அங்கே போய் சாப்பிடணும், இங்கே போய் சாப்பிடணும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. நிறைய சென்ட்டு யூஸ் பண்ணிக்கிறோம் மூக்குக்கு. ஸோ இதை மாதிரி நம்மளோட புலன்களுக்கு நம்ம அன்றாடம் பார்த்தீங்கன்னா விதவிதமாக நம்ம வந்து தீனி போட்டுக்கிட்டே இருக்கோம். பட்டு இங்கே இந்த யோகா முறையில் வந்து நம்மளுக்கு தெரியும், அஷ்டாங்க யோகத்தில் வந்து 8 நிலைகள் இருக்கு. அப்படியே ஒன்று அதில் வந்து இதுக்கு பேர் வந்து பிரத்யாகாரா. பிரத்யாகாரானா எல்லாத்தையும் அதுல இருந்து விட்ரா பண்ணிக்கிறது. எப்படி விட்ரா பண்றது? உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி கூட ஒரு எக்ஸாம்பிள் பகவத்கீதையில கிருஷ்ணர் கொடுத்துருக்காரு. ஆமா இருக்கு பாருங்க, ஆமா அப்படியே மெதுவா நடந்து போயிட்டு இருப்பாரு சார், பொறுமையா, ஒரு அர்ஜென்ட் இல்லை, நிதானமா போவார். ஆனா அதுக்கு ஒரு எதிரி வந்துட்டாங்க, பின்னாடி யாரோ வர்றாங்க, வனஜா மாதாஜி பின்னாடியே வர்றாங்க நம்மளை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஆமா என்ன பண்ணோம்னா டக்குன்னு அப்படியே கீழே உட்காந்து கை, காலு, தலை எல்லாத்தையும் உள்ள உட்காந்துட்டு அது என்னமோ வெறும் ஒரு சட்டிப்பானை மாதிரி அப்படி உட்காந்துக்கும் இல்லையா. இட் வில் நாட் டூ எனி திங், எல்லாத்தையுமே விட்ரா பண்ணிக்கும். ஸோ புலன்களை எப்படி விட்ரா பண்ணிக்கிறது, அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையுமே அடைச்சிருவாங்க. தே வில் நாட் ஹியர் எனி திங், தே வில் நாட் சி எனி திங். ஸோ அதனால தான் இந்த யோகிகள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்னை, ஹைதராபாத், கல்கட்டாலலாம் இருக்க முடியாது அவங்க. அந்த மாதிரி யோகிகள் எங்கே போவாங்க? எல்லாம் ஹிமாலயாஸு, இல்லைன்னா இந்த மாதிரி நைமிஷாரண்யம், இந்த மாதிரி விருந்தாவன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே போய் யாரோட தொல்லையும் பீன்னு ஹாரன் சத்தம்லாம் இல்லாமல் சமையல். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படி இருந்தால் படிக்கலான்னு இருக்கும்போது தான் அங்கே அம்மா என்ன பண்ணுவா, நல்லா ஏதாவது ஒரு குழம்பு பண்ணுவான். உடனே நம்மளுக்கு அடுத்த செகண்ட் என்ன வந்துடும், அம்மா பசிக்குதுமா, டே இருறா இப்போ தான் குழம்பு வச்சுட்ருக்கேன், அம்மா பசிக்குதுமான்னு ஆரம்பிச்சிருவோம் நம்ம இல்லையா. நம்ம படிப்பில் புத்தி போகாது, அந்த ஒரு வாசனையை கேட்ட உடனே அடுத்தது நம்மளுக்கு பசி வந்துடும். இன்னைக்கு அம்மா ஏதோ குருமா வைக்கிறாடா, இன்னைக்கு சப்பாத்தி குருமான்னு நினைக்கிறேன், சூப்பர் இன்னைக்கு ஜாலி அப்படின்ட்டு நாங்கள்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிடும். எங்கள் சின்ன வயசில் எனக்கு அது ரொம்ப ஃபேவரட், எங்கள் அம்மா பண்ணுறதுல. ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணு, மூக்கு, காது நம்மலாம் சும்மாவே இருக்காது, ஏதாவது ஒன்று பார்த்துட்டே இருக்கோம், ஏதாவது ஒன்று கேட்டே இருக்கோம். நம்மளுக்கு சம்மந்தமே இல்லைன்னா கூட அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், கரெக்டாக இல்லையா. நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட்லையோ எங்கேயோ நிற்கிறோம், நடந்து போகிறோன்னு பார்த்தாலும் அவன் எதுக்கு இந்நேரத்துக்கு வந்துட்டு இருக்கான், இவன் ஏன் இப்போ போயிட்டு இருக்கான், இவனுக்கு என்ன ஆச்சு, இப்போ அவன் எங்கே போனான்னு தெரியலையே, இவன் ஏன் இப்போ ஹோட்டல் வந்திருக்கான், அப்படி இப்படின்னு நம்ம எல்லாரை பற்றியும் எல்லாம் என்ன நடக்குதோ நம்ம கையும், கண்ணு, மூக்கெல்லாம் ஃபுல்லாக திறந்து வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கோம், ஃபுல்லாக திறந்துருக்கோம். ஒரு பூ கடைக்காரன் இருந்தானே அவன் பாட்டு பூ வித்துட்டு இருக்கான், நம்ம அதை கூட விட மாட்டோம். இவன் ஏன் பூ விற்கிறான், இவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு இங்கேருந்து நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம், 12G எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் எதிர்க்க பூ கடைக்காரன் தானே அவனை ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்போம் இல்லையா. ஸோ இப்படி நம்மளோட மைண்டு, நம்மளோட புலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு சுற்றிக்கிட்டே இருக்கு. பட் இந்த யோக முறையில் நம்ம பயிற்சி பண்ணணும்னா இது எல்லாத்தையும் சர்வ இந்திரியாணி எல்லாத்தையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி மூடி வச்சிருக்கணும் அப்படின்றாங்க. மனோகிருதி நிருத்தய, நம்மளோட மனதை வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஹிருதயத்தில் யார் இருக்கா, பரமாத்மா. பரமாத்மா மேலே நம்ம வந்து தியானம் பண்ணணும், பரமாத்மா அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதில் தான் இருக்கணும் இல்லையா. நம்மளுக்கு படிக்க சொன்னால் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இல்லை இல்லையா, நம்ம என்ன பண்ணுறோமோ அதில் நம்மளுக்கு இல்லை, அதுதான் விசேஷம். அந்த மாதிரி. ஸோ பட் இங்கே வந்து இந்த யோகிகள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கம்ப்ளீட்டாக பரமாத்மா மேலே அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி நிறைய ஃபாரின்லேயா இருக்கட்டும், நம்ம இதில் கூட நிறைய பேர் இதெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு வெளிச்சத்தை, ஒரு டாட்டு இல்லைன்னா எதுவுமே இருக்கக்கூடாது, அது அப்படியே ஒரு வெள்ளை வெள்ளையர்னு ஒரு ரூமு. ஈவன் நான் கூட போயிருக்கேன், ஒரு இடம் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பியரு, அந்த ஸ்பியருக்குள்ளே நம்ம ஏறி நடு தளத்துக்கு போய் நின்றுங்கன்னா ஃபுல்லாக மெத்தகத்தெல்லாம் போட்டு வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். மேலே ஒரு வாட்டை இல்லை ஒரு லைட்டு, அந்த லைட்டு நடு ரூமில் ஒரு ப்ரிசம் இருக்கும், ஒரு கண்ணாடி ப்ரிசம் ஒன்று இருக்கும், அது மேலே அது அடிக்கும். எல்லாரும் அதை அப்படியே பார்த்துட்டு நல்லா இருந்தது, அமைதியாக தான் இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. பட்டு
நம்ம யார் மேலே பண்ண சொல்கிறாங்க தியானம்? பரமாத்மா மேலே. கிருஷ்ணர் சொல்கிறாரு பரமாத்மா மேலே தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? நம்மளோட மிருதின்னி, இந்த நம்மளோட மூச்சு இதை வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்கிறாங்க. பிரணயாமா, இது வந்து என்ன பாயிண்ட்னா பிராணவாயு, நம்மளோட ஏர், நம்மளோட மூச்சை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். பிராணாயாமா மாதிரி இதை மாதிரி உள் மூச்சு மேல் மூச்சு இதை மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. நான் அதில் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஸோ தே வில் டூ ஆல் திஸ். அஷ்டாங்க ஹரே கிருஷ்ணா பூஜை தண்டோத் பிரணாம். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து தியானம் பண்ணி பகவானை வந்து அவங்களோட பிராணனை வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுத்து கடைசியில் அவங்க வந்து பிராணனை வந்து வெளியில் விடுவாங்க. ஸோ இவங்களும் பகவானை அடைவாங்க. இது வந்து ஒரு ஃப்ராடு ப்ராசஸோ ஏதோ கிடையாது. இது வந்து வெரி வெரி அத்தாரைஸ்ட் அண்ட் கிருஷ்ண பரமாத்மாவே நம்மளுக்கு வந்து இதை வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. ஒன்லி திங் அது வந்து நம்மளுக்கு கஷ்டம். இப்போ யோசிச்சு பாருங்களா, நம்ம கோஷ்டி இருக்குது. நம்ம கோஷ்டியெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்து நீ BE படுறா அப்படின்னு சொன்னால் நம்மளால் யாராவது ஒருத்தராவது பாஸ் ஆகாமா? ஓகே, மேபி கொஞ்சம் சின்ன பசங்க இருக்கலாம். நான் எல்லாரும் என்ன மாதிரி வச்சுக்கிறேன், 54 வயசுன்ட்டு இல்லையா. ரொம்ப டஃப்பு இல்லையா? ஆகக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் ரொம்ப டஃப்பு. இந்த வாட்டி கூட கேரளாவில் ஒரு வயசானவர் உட்காந்து MBBS அட்மிஷன் வாங்கியிருக்காரு. 50 வயசோ 60 வயசோ என்னமோ உட்காந்து படித்து இப்போ இந்த வாட்டி நீட்டில் பாஸ் ஆகி MBBS அட்மிஷன். ஸோ அதனால் ஆகக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு 10,000 பேர் MBBSக்குள்ளே போயிருக்கான் அப்படின்னு சொன்னால் அதில் எத்தனை பேர் 50 வயசில் இருக்காங்கன்னு யோசிங்க. மேபி அவர் ஒருத்தர் தான் இருப்பார். கரெக்டா? மிச்சம் எல்லாரும் 18 வயசு 19 வயசு. என்ன பிரபு? 53 வயசு. 53 வயசுல வந்து MBBS போயிருக்காரு. அதுக்குன்னு நம்ம யாரெல்லாம் 50 வயசு 53 வயசு நம்மலாம் போக முடியுமா என்ன? முடியாது. ஆனா போகக்கூடாதுன்னு இல்லை. அதே மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து ஆத்தரைஸ்ட் ப்ராசஸ். நம்ம பண்ணி பகவானை அடையலாம். இது வந்து ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ். ஆனால் கலியுகத்துல இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கலியுகத்துல இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம மனசு வந்து கலியுகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சஞ்சலமா இருக்கும். ரொம்ப ரொம்ப சஞ்சலமா இருக்கும். ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்த யோசிக்க முடியாது. ஒரு சமையல் பண்ணும்போதே நம்ம புத்தி அங்க போகும். பார்த்துருக்கீங்களா? சமையல் பண்ணும்போது தான் ஐயோ துணி காய போடலை, அக்காக்கு இன்னும் ஃபோன் பண்ணலை, ஐயோ இது வாங்க மறந்துட்டேன், தக்காளி வாங்க மறந்துட்டேன். எப்படி அடுப்பு ஆன் பண்ணதுக்கு அப்புறம் ஞாபகம் வரும். கரெக்டா இல்லையா? நம்மளுக்கு 1000 விஷயங்கள் ஞாபகம் வரும். ஸோ சமையல் பண்ணும்போது வேற ஏதோ இந்த மாதிரி நம்ம மைண்டை வந்து ரொம்ப கஷ்டம் இங்கே வந்து பண்ணுறது எல்லாமே. ஆனால் பக்தி யோகத்தில் இதே விஷயம்தான். ஆனால் பக்தி யோகத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுவோம். அதாவது இங்கே வந்து இந்திரியங்களை வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 0 பண்ணுறோம். பட் அங்கே என்ன பண்ணுறோம்? இந்த பௌதிக விஷயங்கள இருந்து எடுத்து அதை பகவானோட விஷயங்கள்ல நம்ம லயிக்கிறோம். கண்ணை பார்க்குறோம். சினிமா பார்க்கறதுக்கு பதில் நம்ம நல்லா ஐயோ ராதா மாதவ எப்படி இருப்பார் தெரியுமா, ஷியாமசுந்தர் இப்படி இருப்பார், ராதா கோபிநாத் உதாரணத்துக்கு என் தலைக்கு மேலே இருக்கிறவங்க வந்து ராதா கோபிநாத். ஸோ ராதா கோபிநாத் எப்படி இருக்காங்க, ராதா தாமோதர் எப்படி இருப்பாங்க, ராதா ரமணா எப்படி இருப்பாங்க. ஸோ இப்படி பகவானோட விருந்தாவன் எப்படி இருந்தது, மாயப்பூர் எப்படி இருந்தது, கங்கை எப்படி இருந்தது, யமுனை எப்படி இருந்தது, பத்ரிநாத் எப்படி இருந்தது. இப்படி அவங்களோட கண்ணு காது சுவை பிரசாதம், திருப்பதி பிரசாதம், ரங்கநாதரோட முறுக்கு, வெண்பொங்கல் ஃப்ரம் யாரு நம்ம உப்பிலியப்பன் கோயிலில் கும்பகோணத்தில் உப்பே இல்லாமல் அந்த பொங்கல். ஆனால் அது அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். உப்பே போட மாட்டாங்க, ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பொங்கல் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளோட நாக்கு கண்ணு காது வந்து நல்ல பகவானோட கீர்த்தனைகள் பகவானோட கதைகள் இதெல்லாம் கேட்கறதுக்கு, கண்ணு சாஸ்திரங்களை படிக்கிறதுக்கு, கைகள் பகவானோட விக்கிரகங்களை சேவை செய்யறதுக்கு, கோயிலை கிளீன் பண்றதுக்கு, பூமாலை தொடுக்கிறதுக்கு, காலு நடந்து போகிறது, கோயில சுத்துறது, மனம் பகவானை ஞாபகம் வைக்கிறதுக்கு இல்லையா? நம்ம வந்து இப்போ ஞாபகம் வச்சோம், நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி பத்ரிநாத் போகும்போது எப்படி இருந்தது தெரியுமா, ஐயோ அங்கே இப்படி இருந்தது, நாங்கள் அதை செஞ்சோம், நாங்கள் இதை செஞ்சோம் இல்லையா? அப்படி நம்ம ஞாபகம் நம்மளோட மனதை வந்து இப்படி பகவானோட. ஸோ பக்தர்களும் புலன்களை கண்ட்ரோல் பண்ண தான் செய்கிறாங்க. அவங்க சினிமாவை பற்றியோ, சன் டிவி பற்றியோ, ஜெயா டிவியை பற்றியோ, த்ரிஷாவை பற்றியோ, யார் நம்ம சீஃப் மினிஸ்டர் பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது, விஜய் ஜோசப் பற்றியோ, கிரிக்கெட்டை பற்றியோ, அரசியலை பற்றியோ இதெல்லாம் பற்றி நினைக்காம பார்க்காம பேசாம பக்தியில் நம்ம வர வர இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பகவானை பற்றி பேசுறது கேட்கறதுக்கு நாகிறது. ஸோ இதுவும் சென்ஸ் கண்ட்ரோல். ஆனால் இது ரொம்ப ஈஸி.
உதாரணத்துக்கு ஒரு குழந்தை எடுத்துக்கோங்க. ஒரு பொம்மையை நீங்கள் கையில் இருந்து பிடுங்குறீங்க. ஒரு 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை ஒரு பொம்மையை பிடுங்குறீங்க. என்ன பண்ணும் அது? ஓன்னு அழுவும். அது திருப்பி சமாதானப்படுத்தி ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் உதாரணத்துக்கு அந்த கையில் வந்து மொபைலை வச்சு வாயில் வச்சு ஏதோ விளையாடிட்டு இருக்கு. நீங்கள் பிடுங்குனீங்கன்னா அழுகிறது. ஆனால் மொபைலை பிடுங்குங்க, அது வந்து மெக்கானிக்கலான விஷயம். அதுதான் அஷ்டாங்க யோகம். ஆனால் அந்த மொபைலை பிடுங்கிட்டு அந்த பாப்பா விளையாடுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொம்மையை அதுக்கிட்ட கொடுக்குறீங்க. இப்போ அந்த குழந்தை ஏதாவது கஷ்டப்படுமா? இட் வில் பி வெரி ஈஸி இல்லையா? இந்த புது பொம்மையை வச்சுட்டு. அதே மாதிரி இந்த பக்தி யோகம்ன்றது இந்த ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள்ல இருந்து ஜீரோ பண்ணி ஆனால் பாசிட்டிவாக நம்ம பகவானோட விஷயங்களே கொடுக்கறது. ஸோ இட் இஸ் வெரி வெரி நேச்சுரல் டு கண்ட்ரோல் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு சொல்றது. சரிங்களா? ஸோ இந்த ஜென்ரலாக ஒரு லைனில் சொல்கிறேன்னா, புலன்களை மனதையும் அடக்கி பரமாத்மா மேலே நிலைத்து வை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்லோகம் வந்து நம்மளுக்கு வந்து சொல்கிறது. இன்னைக்கு நம்ம பாகவதத்துக்கு போகலாம். ஓகே, ஸோ பாகவதத்தில் இன்னைக்கு நம்மளோட 1 செகண்ட் நான் என்னோட நோட்ஸ் எடுத்துக்கிறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே. ஏதாவது டவுட் இருக்குங்களா? எனி கொஸ்டின்ஸ்? ஆச்சு என்னோட. ஓகே, யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குதா? ஜெய ராதா மாதவா. ஓகே, குஞ்ச விகாரி. ஏன் என்னோட நோட்ஸ் வர மாட்டேங்குது? எஸ், வந்துடுச்சு. ஓகே, தேங்க்யூ. சாரி ஃபார் த டிலே. ஸோ இன்னைக்கு நம்ம கிருஷ்ணர் ரொம்ப நாள் ஆயிடுச்சு விருந்தாவன்ல இருந்து வெளியில வந்து அவர் வந்து துவாரகாக்கு மதுராக்கெல்லாம் போய் விருந்தாவனை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஹரே கிருஷ்ணா பிரபு. மியூட்ல இருக்கீங்க சவுண்ட் பிரபு. வரல பிரபு, வாய்ஸ் சரி, கேட்கல பிரபு. ஓகே, ஐ எம் சாரி ஃபார் தட். ஓகே, சரி, திருப்பி சொல்கிறேன். நம்ம இன்னைக்கு பாகவதம்ல வந்து 82வது சாப்டரை நம்ம வந்து 10வது ஸ்கந்தத்தில் 82வது அத்தியாயம் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு வந்து கிருஷ்ணரும் பலராமும் விருந்தாவன் இருக்கிறவங்கள வந்து சந்திக்கிறாங்க. ஏன்னா அவங்க 12 வயசு இருக்கும்போது விருந்தாவனத்தை விட்டு போயிட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இது வரைக்கும் அவங்க வந்து பார்க்கவே இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து அவங்கள வந்து பார்க்குறாங்க. எப்போ பார்க்குறாங்க, எப்படி பார்க்குறாங்கன்றதை இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கொஞ்சம் நாட்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கு. இந்த அசுரன் கிசுரன்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் போயிட்டே இருக்கு. அப்போது ஒரு நாள் வந்து முழு சூரிய கிரகணம் வருது. முழு சூரிய கிரகணம் வருது. ஓகே, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சூரிய கிரகணம் வந்தது. சவுதியிலலாம் ஃபுல்லாக வந்ததுன்னெலாம் சொல்லி கேள்விப்பட்டேன். என்ன வரலாம். ஸோ ஃபுல்லாக சூரிய கிரகணம். அப்போ இந்த மாதிரி கிரகணத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி புண்ணிய கஷேத்திரம் எல்லாம் போகணும் வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்போது எதுக்குலம் இந்த வாட்டி என்ன டிசைட் பண்ணுறாங்க, துவாரகால இருந்து இந்த மாதிரி இத்தனாம் தேதி இந்த கால்குலேஷன் படி அஸ்ட்ராலஜி நம்ம அந்த கணக்கெல்லாம் போட்டு கிரகணம் இத்தனாம் தேதி வருது. அப்போ நம்ம இப்போ கிளம்புனா சரியாக இருக்கும். நம்ம இந்த வாட்டி குருக்ஷேத்ராவில் போய் நம்ம வந்து சமந்த பஞ்சகா, எந்த இடம்? சமந்த பஞ்சகா அப்படின்ற இதில் தீர்த்தத்தில் போய் நம்ம வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பெட்டி படுக்கையெல்லாம் கிளம்பி எடுத்து எல்லாருமே அவங்க வந்து போகிறாங்க. இந்த சமந்த பஞ்சகா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குருக்ஷேத்ராவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி யுகத்தில் ஆன்ல இருக்கு, மைக்கு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யுகத்தில் பரசுராமர் வந்து பகவான் பரசுராம அவதாரம் எடுக்கும்போது சத்திரியர்கள் ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓவர் அராஜகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பூமி தேவியை போய் கம்ப்ளைண்ட் பண்ண பரசுராமர் வந்து 21 முறை இந்த சத்திரியர்களை வந்து ஃபுல்லாக காலி பண்ணி விட்றாரு. ஃபுல்லாக காலி பண்ணி விரட்டி விட்டு எல்லாம் பண்ணி விட்டுறாரு. ஸோ இப்படி பரசுராமர் இப்படி பண்ணி பண்ணி என்னாச்சு,
அப்படியே ரத்த ஆறு ஓடுது எல்லா இடத்துலையும் வைக்கிறது கொள்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால பரசுராமர் என்ன பண்றாருன்னா இந்த குருக்ஷேத்ரா இடத்துல வந்து அவர் வந்து தபஸ் இதெல்லாம் பண்றாரு. அதுக்கு என்ன சொல்றது, பிராயச்சித்தம் எல்லாமே வந்து பண்றாங்க. ஸோ அங்க சமந்த பஞ்சகனா ஒரு 5 ஏரி 5 குளம் அப்படி இருக்கு, அந்த டைம்ல இருந்திருக்குது. ஓகே, ஸோ அங்க வந்து அவர் வந்து பண்றாரு. இப்போவும் பார்த்தீங்கன்னா நீங்க குருக்ஷேத்திரா போறீங்க, அந்த சமந்த பஞ்சகான்னு நான் போகல. நான் 2, 3 வாட்டி போயிருக்காங்க. மேபி 3, 4 வாட்டி கூட மேலே போயிருக்கேன். ஆனா நான் சமந்த பஞ்சகான்னு இது வரைக்கும் எங்கேயும் பார்க்கல. அங்க பிரம்ம தீர்த்தம்னு இருக்கு. ஏன்னா யுகம் மாறுறதுனால மேபி அந்த பேர்கள்லாம் மாறி இருக்கலாம். ஸோ அங்க வந்து பிரம்ம தீர்த்தம் இருக்கு. ஸோ இப்போ கூட யாராவது போக முடியும். யாரெல்லாம் போனீங்க குருக்ஷேத்ரா இதுக்கு முன்னாடி? வெரி குட் ராஜவலி மாதாஜி, சோ ஹாப்பி. நான் போயிருக்கேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. எஸ் பர்கூர் மாதாஜி, சிவதான பிரபு, வெரி குட் வெரி குட் வெரி நைஸ். ஸோ இல்லாதவங்க இனிமேல் போயிடுங்க. ஓகே, சந்திரா பிரபு, வெரி குட். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக போகணும். டெல்லியிலேருந்து ரொம்ப பக்கம் தான். டெல்லியிலேருந்து ஒரு 2 hours போனீங்கன்னா இல்லை 2-3 ஹவர்ஸில் அங்கே போயிடலாம். சரிங்களா? ஸோ அங்கே வந்து பிரம்ம தீர்த்தம் இருக்குது, கிருஷ்ணர் உபதேசம் பண்ண ஜோதிஸ்தர் இருக்குது, ஒரு 2 மியூசியம் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். பீஷ்ம குண்டு இருக்குது, பீஷ்மருக்கு கங்கையை கொடுக்குறாரு இல்லையா அர்ஜுனன், அந்த குண்டு இருக்குது. நல்ல அருமையான இடம். அந்த ஹோல் குருக்ஷேத்திரவே வந்து புண்ணிய பூமி. அது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே புண்ணிய பூமி. பாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடி, பரசுராமர் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட அது வந்து புண்ணிய பூமி. அதுக்கு ஒரு பெரிய கதை இன்னைக்கு சொல்லலை நான். ஓகே, ஸோ இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் பிளேஸ் ஈவன் பிஃபோர் திஸ் வார். இப்போல்லாம் வார் இனி ஆரம்பிக்கவே இல்லை இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து பரசுராமரே வந்து பண்ணியிருக்காரு. இப்போ வந்து எதுகுலமும் வந்து இந்த இடத்துல வந்து பிராயச்சித்தம்லாம் பண்ணுறதுக்கு கொள்றதுக்கு. ஏன்னா பரசுராமர் அங்கே வந்து பிராயச்சித்தம் பண்ணியிருக்காரு, இவ்வளோ கொலைகள் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி விஷ்ணு தத்துவத்துக்கு கர்மா கிடையாது, பகவானுக்கெல்லாம் வந்து கர்மாலாம் பிடிக்காது. பட் இருந்தாலும் டு செட் அன் எக்ஸாம்பிள், அந்த கொலை எல்லாமே வந்து அவர் பண்ணின அந்த சண்டை எல்லாமே வந்து நியாயம், தேவை, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக தான் இருந்தாலும் கொலைன்றது ஒரு நல்ல விஷயம் கிடையாது இன் ஜென்ரல் பிரின்சிபல். பட் சில இடத்துல கொலை அவசியம். இப்போ வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்தால் என்ன பண்ணுறது, அதுக்கு வச்ச கண்ணே மணியே பூவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதாக பண்ண முடியும், வேற வழி இல்லை. ஒரு பாம்பு வந்தால் நம்ம அடிச்சு கொள்ள தான் வேணும் இல்லையா? ஒரு பூரான் வந்ததுன்னா அடிச்சு கொள்ள தான் வேணும். பட் இருந்தாலுமே அது வந்து ரொம்ப டாப் விஷயம் இல்லை. வர சூழ்நிலையெல்லாம் நம்ம செஞ்சாலும், ஆனால் இது வந்து அவ்வளோ உசித்தம் இல்லை. இன்னைக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடமாக இருந்தது. நம்ம பாரத நாட்டில் எப்படிப்பட்ட நாடு எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ஹைதராபாடுன்னு நினைக்கிறேன், ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. இன்னைக்கா நேற்றுக்கு நடந்திருக்கு. ஒரு ஹெட்மாஸ்டர், ஒரு பிரின்சிபால் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. 21 முறை குத்தியிருக்காங்க, கத்தியாச்சு. அந்த பிரின்சிபால் ரொம்ப அழகாக இருக்காங்க, சின்ன வயசு, ரொம்ப பெரிய வயசுலாம் இல்லை, 21 முறை குத்தியிருக்காங்க. ஸோ இவங்க தேடி 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 பார்த்துருக்காங்க, யாரா குத்துனாலும் யாருமே கண்டே பிடிக்க முடியல. கடைசியில் ஒரு லிங்க் ஒன்று கிடச்சிருக்கு. அவங்க அத்தை கிட்ட ஏதோ பேசியிருக்காங்க. பேசும்போது ஃபோன் ஆகும்போது பாபு அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு அதோட ஃபோன் கட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபோன் திருப்பி பேசவும் முடியல, ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ அவங்க கடைசி சொன்ன வார்த்தை பாபு. ஸோ பாபுன்னு ஹைதராபாத்தில் யாருக்கு சொல்லலாம்னா ஒரு பேராக இருக்கலாம், இல்லைன்னா குழந்தைங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கூட பாபு வைக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்களாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை. அப்போ அந்த பாபுன்றது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை செக் பண்ணும்போது 2 10ஆம் கிளாஸ் பசங்க உணர்ச்சி வசப்பட்டுலாம் கொல்லலை, பிளான் பண்ணி கத்தி வாங்கி க்ளவுஸை வாங்கி சிசிடிவி கேமராவெல்லாம் பைபாஸ் பண்ணி அதிலெல்லாம் கண்ணில் மாட்டாமல் போலீஸ்காரனுக்கு ஒரு 10ஆம் கிளாஸ் பையன் இவ்வளோ டிமிக்கி கொடுத்துருக்கான். குத்தி அந்த பிரின்சிபாலை 21 முறை கொலை பண்ணி எதுக்குறானா பணத்துக்கு. இதுக்கப்புறம் இப்போ எந்த ஸ்டூடெண்ட்டுன்னு தெரியலையேன்னு பார்க்கும்போது அப்படியே ஒரு வாட்ச் வச்சுருக்காங்க அந்த ஸ்கூலில். எவன் அதிகமாக செலவு பண்ணுறான்ட்டு பார்த்தா இந்த 2 பசங்க கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட்டு இருக்குது. கை நிறைய பேகு ஃபுல்லாக காசு பார்த்தீங்கன்னா 1.5-2 லட்சம் ரூபாய். அதுவும் டேட் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கானுங்க, ஃபீஸ் எல்லாம் வந்த டைமு. ஸோ இந்த டைமில் இங்கே வந்து பணம் நிறைய இருக்கும் அப்படின்ட்டு அந்த டேட் வரைக்கும் 10ஆம் கிளாஸ் பசங்க எப்படி கொலை பண்ணுதுன்னு பாருங்கள். களி முத்தி போயிட்டே இருக்குது. இன்னைக்கு படித்து ரொம்ப சங்கடமாச்சு காலையில். ஓகே, ஸோ பட் இங்கே பரசுராமர் அந்த மாதிரிலாம் அவர் கொலை பண்ணலை. அவர் வந்து பகவானோட அவதாரம், விஷ்ணு தத்துவா. அவர் கொலை பண்ணாலும் பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்காக அநியாயத்தை தான் கொலை பண்ணாங்க, சத்திரியர்களை தான் பண்ணாங்க வச்சாங்க. இருந்தாலும் கில்லிங் இஸ் நாட் ஏ குட் திங்.
அவரே வந்து என்ன பண்றாரு, குருக்ஷேத்திரால வந்து இது பண்றாரு, பிராயச்சித்தம் பண்றாரு. அப்ப நம்ம எல்லாம் ஒரு கொலை பண்றதுக்கு எவ்வளவு யோசிக்கணும்? கரெக்டா இல்லையா? ஒரு பாம்பா இருக்கட்டும், ஒரு யானையா இருக்கட்டும், ஒரு ஆடா இருக்கட்டும், ஒரு கோழியா இருக்கட்டும், we should be very very careful. Unless otherwise damn necessary, வேற வழியே இல்ல அப்படின்னா தான் நம்ம அந்த கொலையை வந்து யூஸ் பண்ணணும். கடைசி ஆப்ஷனா வச்சுக்கணும். அதர்வைஸ் we should completely avoid killing. ஓகே, இது நம்ம ஒரு விஷயம் நம்ம இதுல இருந்து நம்ம கத்துக்கலாம். ஸோ பரசுராமர் பண்ண அந்த இடத்துல இன்னைக்கு இவங்க எல்லாருமே வராங்க. ஸோ டேக் அட்வான்டேஜ். சாஸ்திரம் என்ன சொல்ல? டேக் அட்வான்டேஜ். இந்த மாதிரி நல்ல நாள்லாம் வரும்போது, கிரகணம், ஏகாதசி, அப்புறம் பகவான் அவதாரம் பண்ண நாட்கள், பல்ராம் பூர்ணிமா வருது, ராதாஷ்டமி, ஜென்மாஷ்டமி, நரசிம்ம சதுர்தசி, வராக துவாதசி, இந்த ஓணம் வருது. ஓணம் கூட வாமனாக்கு சம்பந்தப்பட்ட நாட்கள். ஓகே, அது கேரளான்னு சொல்லிட்டு ஒதுக்கிடாதீங்க. ஓகே, கேரளாவில் ஓணம் ரொம்ப விசேஷம். பட் நீங்கள் அந்த ஒரு நாளுக்கு அன்னைக்கு வந்து வாமனா வந்து நம்ம நினைக்க வேண்டிய ஒரு நாள். அன்னைக்கு வந்து பாகவதத்தில் வந்து வாமனாவோட போர்ஷனை வந்து படிக்கணும். சரிங்களா? ஸோ இப்படி இந்த மாதிரி நல்ல நாட்கள் கிடைக்கும் போது அதோட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும். ஆடி தள்ளுபடி, எத்தனை பேர் கடைக்கு போய் துணி எடுத்தீங்க? எப்பா இப்போ எடுத்தானா சீப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோமா இல்லையா? சில டைம் வந்து என்ன ஆகுது, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மைத்திலி மாதாஜி ஆகஸ்ட் 15 அப்படியே சாட்டர்டே சண்டே எல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் வருது, அப்படியே ஒரு 3 நாள் லீவ் போட்டு என்ன பண்ணுறாங்க, குருவாயூர் போயிட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் 2-3 நாள் லீவுகள் கிடைக்கும் போது, இந்த மாதிரி நல்ல நாட்கள் கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், அதை ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி எதுக்குலம் துவாரகால இருந்து குருக்ஷேத்ராக்கு, குஜராத்ல இருந்து டெல்லி தாண்டி குருக்ஷேத்ராக்கு வந்து அவங்க எல்லாருமே வராங்க. அக்ரூரர், வசுதேவர், உக்ரசேனர், கதா, பிரத்யும்னன், சாம்பா, இவங்க மாதிரி எல்லாருமே வந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு சிலரை மட்டும் விட்டுடுறாங்க. யாருன்னா அனிருத்தா, பிரத்யும்னனோட பையன், கிருஷ்ணரோட பேரன், கிருத்தவர்மன் கமாண்டர் இன் சீஃப், தளபதி, அவரு, சுச்சந்திரா, சுகா, சாரணா, இவங்கெல்லாம் துவாரகையை பாதுகாக்கிறதுக்காக அவங்கள அங்கே மட்டும் விட்டுட்டு மிக்க முக்கியமானவர்கள் எல்லாருமே இந்த குருஷேத்ராக்கு வந்து வராங்க. சரிங்களா? ஸோ எப்படி வராங்க? எல்லாம் பயங்கரமா ஆர்னமெண்டலா பயங்கர அலங்காரத்தோட இருக்கக்கூடிய ரதங்கள்ல அவங்க வந்து வராங்க. அது வந்து ரொம்ப அழகான நல்ல உயரமான குதிரைகளால் அது வந்து இழுக்கப்பட்டிருக்கு. ஒரு சிலர் வந்து யானையில வந்து வராங்க. நிறைய ராணிமார்கள் பல்லக்கில் வந்து வந்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே வந்து ரதம், பல்லக்கு, யானை, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க வந்து குருக்ஷேத்ரா நோக்கி வராங்க. ஸோ குருக்ஷேத்ராக்கு கரெக்டாக அந்த கிரகணத்துக்கு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி வந்து அங்கே கேம்பெல்லாம் போட்டு எடுத்து செட்டப்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த கிரகணத்து டைமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து குளிக்கிறாங்க. குளிச்சு அவங்க வந்து ஃபுல் கண்ட்ரோலோட குளிக்கிறாங்க. இதை வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக பார்த்தோம்னா குளிக்கிறோம் அப்படின்ற நம்ம ஜென்ரலா பார்த்தோம்னா குளிக்கிறோம் அப்படின்ற பேர்ல நம்ம வந்து வாய்ஸ் கட் ஆயிடுச்சு பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, கேட்கல. ஓகே. ஸோ இவங்க எல்லாருமே இந்த மாதிரி பல்லக்கில் எல்லாமே வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா, மன்னிக்கணும். ஓகே, சரி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கிரகண நேரத்தில் ப்ராப்பராக வந்து குளிக்கிறாங்க. ஸோ நான் பிரபுபாதோட கதை சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பிரபுபாத் வந்து அந்த பக்தர்கள் எல்லாமே விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, பெல்ட் அடிக்கிறாங்க, நீச்சல் அடிக்கிறாங்க, அவன் இவனுக்கு விளையாடுறாங்க. அப்போது பிரபுபாத் சொல்லிட்டார், இனிமேல் என் பர்மிஷன் இல்லாமல் யாரும் நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதில் குளிக்கவே கூடாதுன்ட்டாங்க. வெறும் தலையில் வந்து 2 தண்ணி எடுத்து தெளிச்சுட்டு போங்கன்ட்டார். அந்த லெவலுக்கு அவர் கோவம் வந்துடுச்சு. ஸோ எப்போவுமே புண்ணிய தீர்த்தம் போனோன்னா நம்ம வந்து அந்த என்ஜாயிங் பாவா இல்லாமல் அதை வந்து ஒரு புண்ணிய தீர்த்தம், அதுக்கு உள்ளான ஒரு ரெஸ்பெக்டு அது எல்லாத்தையும் கொடுத்து வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் நம்ம அது மேலே நம்ம வந்து அதை இது யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து அதை கிளியராக வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப மரியாதையோடு அவங்க வந்து அந்த இதில் வந்து ரெஸ்பான்சிபிளாக அவங்க வந்து அங்கே வந்து குளிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் சாஸ்திரத்தில் என்னெல்லாம் போட்டிருந்ததோ அந்த விஷயங்களெல்லாம் செய்கிறாங்க.
உபவாசம் இருக்காங்க, கிரகணத்தப்போ சாப்பிட்றதில்ல. ஜென்ரலாக 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது, எதுவுமே உணவுப் பொருள் வச்சுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். ஒரு சில விஷயங்கள் தவிர்க்க முடியாத பட்சத்தில் அதில் வந்து நம்ம தர்பப்புல் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஃபியூ திங்ஸ் அந்த கிரகணம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எந்த விதமான சாப்பாடெல்லாம் இல்லாமல் உபவாசம் இருந்து அந்த தண்ணியில் வந்து குளித்து அந்த என்ன சமந்த பஞ்ச அந்த இதில் வந்து குளிச்சு எடுத்து அவங்க வந்து தானம் தர்மங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ கிரகணம் அப்போ தானம் தர்மங்கள் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நகை நட்டு காசு பணம் பசு இதெல்லாம் நல்லா தகுதி வாய்ந்தவர்களுக்கு கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பௌதிகத்தில் பிற்காலத்தில் இன்னொரு 4-5 சாப்டர் கழித்து நீங்கள் பார்ப்பீங்க. 3 விதத்தில் தர்மம் பண்ணலாம். சத்துவகுணத்தில் பண்ணலாம், தமோகுணத்தில் பண்ணலாம், ரஜோகுணத்தில் பண்ணலாம். ஸோ அதில் நம்ம மேக்ஸிமம் சத்துவகுணத்தில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ எல்லாமே நம்ம கைவிட்டு கொடுக்கறது எல்லாமே வந்து தர்மம் ஆகாது, நல்ல கர்மம் கிடையாது அது. ஸோ அந்த இது மாதிரி நல்ல பௌதிகத்தில் போட்டிருக்க மாதிரி ப்ராப்பராக அவங்க வந்து தானம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் கிரகணம் முடிஞ்சுது. கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல அருமையான பிரசாதம் பண்ணுறாங்க. பட்டரில் பண்ணுறாங்க, வெண்ணெயில் நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் பால் எடுத்து அதில் வெண்ணெய் எடுத்து அதில் வந்து அவங்க வந்து சமைச்சு முதல்ல பிராமணர்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. இது வந்து ஒரு முறை. அதாவது யார் முதல்ல சாப்பிடணும் யார் கடைசியில் சாப்பிடணுன்ற ஒரு முறை இருக்குது. பார்த்தீங்கன்னா கடைசியில் நாய்க்கெல்லாம் கொடுக்கலாம். ஸோ முதல்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிராமணர்களுக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டாங்க. சப்பாத்தி, தால், பூரி கச்சோரி, சமோசா, அது இதுன்னு என்னென்ன இருக்குதோ அருமையாக எல்லா விதத்துலேயும் சதுர்விதா இருக்கு இல்லையா, சாதுர்விதா ஸ்ரீ பகவத் பிரசாதோ, இப்படி 4 விதமான நல்ல உணவு பண்டங்கள்லாம் குடிக்கிறதுக்கு, சூப்பி சாப்பிட்றதுக்கு, விழுங்கி சாப்பிட்றதுக்கு, குடிக்கிறதுக்கு, கடித்து சாப்பிட்றதுக்கு, இப்படி எல்லா வகையான பிரசாதமும் அவங்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்கெல்லாம் திருப்தி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாங்க. இவங்கெல்லாம் யார், ராஜாக்கள், உக்ரசேனர் எல்லாமே சத்திரியர்கள் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த பிராமணர்கள்கிட்ட வந்து அவங்க பர்மிஷன் கேட்குறாங்க. நீங்கள்லாம் ஹாப்பி ஆகிட்டிங்களா, சாப்பிட்டீங்களா, வச்சிட்டிங்களான்ட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. ஸோ இது ஒரு முறை. நம்ம பிராமணர் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு, உதாரணத்துக்கு யக்னம் எல்லாம் நடக்கும் நம்ம வீட்டில். நம்ம என்ன பண்ணுவோம், யக்னம் இங்கே நடந்துகிட்டே இருக்கும், போடுறாங்க சாப்பாடை, டைம் ஆகி போச்சு, 9 மணி ஆச்சு, டிப்பனை போடுறா அப்படின்றோம். பண்ணுறோமா இல்லைங்களா? ஒரு கிரக பிரவேசமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கட்டும், நம்ம ஒரு யக்னம் பண்ணுவோம். ஆனால் என்ன பண்ணுவோம், இங்கே இவர் பாட்டு சிவனேன்னு ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு, நம்ம பாட்டு அங்கே ஜாலியாக காப்பியை குடிச்சிட்டு டிஃபனை போடு, ஸ்வீட்டை கொண்டா, வடையை போடுறா, சூடாக வடை இருக்குது, இன்னொன்று சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம இங்கே கேகன்னு கத்திட்டு இருப்போம். ஆனால் அந்த பிராமணர் நம்மளுக்காக சாப்பிடாம கொள்ளாமல் உட்காந்து யக்னையில் உட்காந்துட்டு இருப்பார். கரெக்டா இல்லையா? ஸோ வாட் இஸ் த முறை? யக்னெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் இருக்கணும், நம்மளும் இருக்கணும். இருந்து அந்த பிராமணர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு உணவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹானர் பண்ணோம். இதெல்லாம் வேதிக் முறை. சரிங்களா? இப்போ அதெல்லாம் எத்தனை வீட்டில் ஃபாலோ பண்ணுறோன்னு தெரில. மேபி சந்திரசேகர் பிரபு வீட்டில், வரதராஜன் பிரபு வீட்டிலலாம் ஃபாலோ பண்ணலாம், அவங்களாம் நல்ல பிறப்பில் இருக்காங்க. நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது இல்லையா? இப்போல்லாம் வந்து நம்ம எந்த லெவலுக்கு அட்வான்ஸ் ஆகிட்டோன்னா, ஒரு பக்கம் வேத யக்னம் நடக்குது, இன்னொரு பக்கம் அங்கே கறி போட்டுட்ருக்காங்க. கேட்டால் கறி இல்லாமல் எங்கள் இதெல்லாம் கல்யாணம் பண்ணால் எல்லாம் தப்பாக நினச்சிப்பாங்கன்றாங்க. இப்போ புது ஃபேஷன், கல்யாணத்துக்கு கறியை போடுறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு நம்மலாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டு வரோம். எந்த நரகத்துக்கு போவோம் தான் தெரியல. ஓம் தத் சத். ஸோ இப்படி இவங்க இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இவங்க ராஜா இல்லையா, உக்ரசேனர் யது வம்சத்தோட ராஜா. ஸோ அதனால் அவரை பார்க்குறதுக்கும் கிருஷ்ணரையும் பலராமையும் பார்க்குறதுக்காக மத்ஸ்ய, கோசல, விதர்பா அப்படின்னு எல்லாம் வராங்க. மெட்ராஸ்லேருந்து கேரளாவிலேருந்து கூட வந்திருக்காங்க ராஜாக்கள் இந்த சம்பவத்தை. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியம், உண்மையிலே மெட்ராஸ்லாம் வந்துதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போய் ஸ்லோகம் படித்தேன். ஸோ ஸ்லோகத்தில் வந்து மெட்ராஸ்க்கு வந்து மத்ரான், கேரளாவுக்கு வந்து கேரளான் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதத்தில் இந்த 2 வார்த்தையும் இருக்குது. ஸோ நம்மலாம் பெருமைப்பட்டுக்கலாம், நம்ம பேர் கூட பாகவதத்தில் இருக்குது நம்ம ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஊரில் இருக்கக்கூடிய ராஜாக்கள், குந்தி அம்மாவோட குந்தி ப்ரொவின்ஸ் அங்கேருந்து, அனர்த்தா, விதர்பா, இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து எல்லாருமே வந்து உக்ரசேனரில் அவங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே அவங்க வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல இடத்துல
இந்த மாதிரி நல்ல மக்களை சந்திக்கிறதுன்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதனால எடுத்துக்கிறாங்க. பெரியவங்கெல்லாம் சின்னவங்க காலில் விழுந்துக்கிறாங்க. பெரியவங்கெல்லாம் சின்னவங்களுக்கு பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே அருமையாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல முக்கியமாக ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன, விருந்தாவனத்திலிருந்து வராங்க. யாரு? நந்த மகாராஜா யசோதம்மா தலைமையில் விருந்தாவனத்திலிருந்து ஒரு பெரிய பார்ட்டி வருது. நாரத முனியோட இதில் இதை மாதிரி இவங்க வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களும் இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. விருந்தாவனத்திலேருந்து இவங்களும் கிளம்பி போய் அங்கே கிருஷ்ணர், பலராம், உக்ரசேனர் இவங்களெல்லாம் வந்து பார்க்குறாங்க. கெட்டி பிடிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கெட்டி பிடிக்கிறாங்க. இவங்க குன்முகமும் அவங்க மேலே தேயுது. அவங்க இதெல்லாம் இவங்க அந்த லெவலுக்கு அழுகுறாங்க, கெட்டி பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களால பேச முடியல. ஒரு பரவசத்தில் வந்து இருக்காங்க. அப்போ குந்தி அம்மா வந்து வசுதேவரை பார்க்குறாங்க. இது எங்கே நடக்குது? குந்தி அம்மா எங்கே இருக்காங்க? அவங்க வந்து ஹஸ்தினாபூரில் இல்லையா? ஹஸ்தினாபூர். இவங்க இருக்கிறது துவாரகா. ஸோ இவங்க இருக்க 2 பேருக்கு நடுவில் ஒரு சம்பாஷணை நடக்கிறது. ஏன்னா இவங்களும் இப்போ தான் பார்க்குறாங்க. ரொம்ப நாள் அவங்க வந்து பார்க்கவே இல்லை. அப்போ குந்தி அம்மா சொல்கிறாங்க, அண்ணா எப்படி இருக்கீங்க? குந்தி அம்மாவும் வசுதேவரும் வந்து அண்ணன் தங்கச்சிங்க. ஸோ அண்ணா எப்படி இருக்கீங்க? எனக்கு இப்படி ஒரு செயின்ட்லி பிரதர் கிடைச்சதுக்கு நான் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும். அதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இது என்னோட மகன், இது என்னோட மருமகள், இது என்னோட, நான் ரொம்ப நாள் பார்க்கல. ஸோ இதுக்கு நடுவில் நிறைய கல்யாணம் வேற ஆகிப்போச்சா. ஸோ எல்லாருமே கண்ணா பின்னான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் நமஸ்காரம் பண்ண வச்சு எல்லாம் பண்ணிட்டு அப்போ குந்தி அம்மா வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ ஒரு உத்தமமான எனக்கு ஒரு அண்ணன் இருந்தும் எனக்கு வந்து சங்கடங்கள், என் கல்யாணம் ஆனதுலேருந்தே எனக்கு ஒரே சங்கடம் தான் இல்லையா? இன்ஃபேக்ட் கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த அம்மாவுக்கு ஒரு சங்கடம், யார்? கர்ணன் பிறக்கிறான். ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து எனக்கு இவ்வளோ சங்கடங்கள் இருந்தும் அண்ணா நீங்கள் இருந்து கூட எனக்கு வந்து இவ்வளோ சங்கடங்களும் இவ்வளோ கஷ்டங்களும் எனக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குந்தி அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ நல்லவர், இவ்வளோ உத்தமமானவர் இருந்தாலும் எனக்கு இது ஆயிருக்குன்னா நான் என்னத்தை சொல்ல, எல்லாம் என்னோட விதி, என்னோட பகவானோட கட்டளை, என்னோட விதினால தான் இது எல்லாமே நடக்கிறது. இல்லைன்னா நீங்களாம் என்னை மறக்க முடியுமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் குற்றம் சொல்லலை, அக்யூஸ் பண்ணலை. ஆனால் அதை அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டத்துக்குலாம் நான் வந்து நீங்கள் ஒரு வாட்டி கூட என்கிட்ட வரல போகல அப்படின்னு சொல்லிட்டு. 1 செகண்ட். ஹலோ. மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ வசுதேவரும் சொல்கிறாங்க தங்கச்சிக்கிட்ட, இந்த மாதிரி என்னை குற்றமாக சொல்லாதீங்க, நானும் வந்து ஒரு விதியினோட இதனால என்னை வந்து ஜெயிலில் போட்டாங்க. கம்சனோட அட்ராசிட்டி எல்லாம் கடுமையாக தங்கினேன். என்னோட குழந்தைகள் எல்லாமே, உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, எனக்கும் தான் கஷ்டம். எனக்கும் என்னோட குழந்தைகளெல்லாம் என் கண் முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டு கொன்னான் அந்த கம்சன். என் சிறையில் வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். கல்யாணம் ஆன புதுசு இல்லையா, எவ்வளோ இதாக இருந்திருக்கோம். ஆனால் நானும் என்னோட மனைவியும் இதை மாதிரி நாங்கள் வந்து சிறையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சோம். கடைசியில் கிருஷ்ணர் தான் வந்து எங்களை காப்பாற்றி இந்த இடத்துல ரொம்ப ஆபத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை வந்து துவாரகாவில் கொண்டு போய் வச்சுட்டான். ஸோ அதனால் நாங்களும் இப்படி தான் இருக்கோம். ஸோ நம்மெல்லாம் இப்படி ஆறுறதுக்கு என்ன பண்ணுறது, எல்லாம் ஒரு டைம், நம்மளோட நேரம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது, நம்ம குடும்பத்தில் கூட சில பேர் சில காரணங்களால் பேசாமல் இருக்கலாம், வைக்காமல் இருக்கலாம், இல்லை சில காலத்தில் நம்மளுக்கு உதவி பண்ணாமல் இருக்கலாம். பட் லெட் அஸ் நாட் பிளேம் எனிபடி. யாரையும் குறை சொல்லணும். என்ன மாமா, நாங்கள் அன்னைக்கு இப்படி இருக்கும்போதெல்லாம் நீங்கள் வரல, இப்போ மட்டும் பெருசாக இதுவாட்டும் வந்துட்டீங்க அப்படின்லாம் அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி பேச வேண்டாம். ஸோ அவங்களால வர முடியலன்னா உன்னோட கர்மா இப்படி இருக்குது, நீ இதை மாதிரி அனுபவிக்கணும்னு இருக்கு. அதனால அந்த கர்மா என்ன பண்ணுன்னா, அந்த மாமாவுக்கு பண்ணணும், உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இருந்தால் கூட பண்ண விடாமல் ஆக்கிடும். நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நான் திருப்பதியில் ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு இன்விடேஷன் வந்தது. ஸோ அதுக்காக போகிறேன், கிளம்புறேன், டிக்கெட் எடுத்தாச்சு, எல்லாம் அடிச்சாச்சு, இதுக்காக ஊருக்கு போயிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணா, மோக்ஷிதா மூச்சை நிறுத்திட்டா. என்னோட 2வது பொண்ணு வந்து மூச்சை நிறுத்திட்டா, 0 பண்ணிட்டா, உடம்பே ப்ளூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போய் நார்மல் பண்ணோம். திருப்பி அடுத்த நாள் திருப்பி அதே பண்ணா, திருப்பி கடைசியில் போக முடியல. அப்போ இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விதியின் வசத்தினால நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாமல் சில பேர் தடுக்கப்படுவார்கள். நம்ம அவங்கள பிளேம் பண்ணக்கூடாது. இது நம்மளோட கர்மா. உனக்கு இந்த இடத்துல உனக்கு உதவி கிடைக்கக்கூடாதுன்னா கிடைக்காது. அது பண்ணணும்னு நினைக்க வந்தால் கூட அவங்கள வந்து தடுத்து விட்டுரும் இல்லையா? இப்போ பரீட்சத்துக்கு
பாம்பு கடிச்சு சாகவும் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனா ஒருத்தர்கிட்ட வந்து அதோட மந்திரம் இருந்தது, ஒரு முனிவருக்கு வந்து அந்த மந்திரம் இருந்தது. அவர் எடுத்துட்டு வராரு, அவன் பாம்பு கடிக்கட்டும், நான் திருப்பி இந்த மந்திரத்தை வச்சு அவனை உயிர் பழக்க வச்சிருன்ட்டு ஒருத்தர் வராரு. ஆனா பகவானோட விஷயம் அன்னைக்கு அப்படி கிடையாது. அன்னைக்கு வந்து அவர் பாகவதம் கேட்டு அவர் வைகுண்டம் கூட்டிட்டு போயிடணுன்ற அவரோட பிளான். அப்ப என்ன ஆயிடுறது, தக்ஷன் வந்து இங்க வந்து அந்த முனிவரை வந்து பிரைப் பண்ணுவாப்ல, லஞ்சம் கொடுப்பாப்ல, நான் உனக்கு வந்து அப்படி பண்றேன் இது பண்றேன், நீ இதை வந்து அவங்ககிட்ட கொடுக்காத, நீ திரும்பி போயிடு. அவர் போயிடுவார், அந்த முனிவர் போயிடுவார் திருப்பி. ஸோ அந்த உதவி அந்த டைம்ல வரல. ஸோ அதை மாதிரி விதியோட வசத்தினால, நம்ம பண்ண புண்ணிய பாப கர்மத்தின் வசத்தினால சில உதவிகள் கிடைக்கும், சில உதவிகள் கிடைக்காது, சில பேர் வருவாங்க, சில பேர் போவாங்க. நம்ம யாரையும் பிளேம் பண்ண வேண்டாம். வருத்தம் இருக்கலாம், பட் லெட் அஸ் நாட் பிளேம் தம். இது நம்ம குந்தியும் வசுதேவரோட சம்பாஷணையிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம். ஸோ அன்னைக்கு அதுக்கப்புறம் பாகவதத்தில் யாரெல்லாம் வந்தாங்க, அதுக்கப்புறம் குந்தியை தவிர பீஷ்மர் வந்திருந்தார், துரியோதனன், திருதராஷ்டிரர், துரோணாச்சாரியார், காந்தாரி, யுதிஷ்டர், பஞ்சபாண்டவர்கள், கிருபாச்சாரியா, குந்தி போஜா, விராட்டா, பீஷ்மகா, திரௌபதி, துருபதன், சால்ய, இந்த மாதிரி யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாருமே அங்கே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருமே பார்த்து எல்லாமே நடத்துகிறாங்க. அப்புறம் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன நடக்கிறது அப்படின்னா, அவங்க எல்லாருமே வந்து உக்ரசேனரை வந்து பாராட்டுறாங்க. உக்ரசேனர் சொல்லி இந்த மாதிரி எதுக்குள்ள மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும், இந்த கிரியேஷன்லேயே வந்து நீங்கள் தான் ரொம்ப பாக்கியம்னு சொல்லிட்டு எல்லாமே உக்ரசேனருக்கு சொல்கிறாங்க. ஏன், கிருஷ்ணர் வந்து உங்களோட இதில் இருக்காரு, 3 உலகமும் தபஸ் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் உங்கள் இதில் பிளட் ரிலேஷனில் உங்களுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு, வச்சிட்டு இருக்காரு, நீங்க டைரக்ட் கனெக்ஷன்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்ரசேனருக்கு சொல்றாங்க. இதுல இருந்து அடுத்த ஒரு விஷயம் நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒரு வீட்டோட தலைமை, ஏன்னா உக்ரசேனர் தான் அன்னைக்கு வந்து சீஃப் எதுகுலத்துல, அதனால அவருக்கு அட்ரஸ் பண்ணா எல்லாருக்குமே அட்ரஸ் பண்ண மாதிரி இது. உதாரணத்துக்கு தரணிதாவோட கல்யாணத்தை எல்லாம் முடிச்சு ஒரு 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும், யாரோ வீட்டுக்கு போனேன். இன்ஃபேக்ட் அது டிவோட்டி வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அப்போ போயிருக்கும்போது அவங்க வந்து கோச்சுக்கிட்டாங்க, அந்த அம்மா, நீங்கள் வந்து கூப்பிடல என்னைய, நீங்கள் உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு ஆச்சா போச்சான்னு ஒரே கோச்சுக்கிட்டாங்க. ஐயோ உங்களை எப்படி நான் மறந்தேன், ஐயோ தெரியாமல் மறந்துட்டேன் மாதாஜி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சாரி கேட்டுட்டு இருந்தேன் அந்த மாதாஜி கிட்ட. அதுக்கப்புறம் அந்த பிரபு நீங்கள் எல்லாம் வந்து கூப்பிட்டீங்க பிரபு, அவளுக்கு அவளை கூப்பிடணுமா, அதனால அவள் கோச்சிக்கிட்டு இருக்கா பிரபு அப்படின்னாங்க. ஏன் மாதாஜி, அவரை கூப்பிட்டா உங்களை கூப்பிட்டா மாதிரி, அதெல்லாம் கிடையாது, அவரை கூப்பிட்டா அவரை கூப்பிட்டா மாதிரி தான், என்னைய கூப்பிட்டா தான் என்னைய கூப்பிட்டா மாதிரினாங்க அவங்க. ஓகே, இது வந்து அவர் அன்புனால, அவங்க வந்து கோச்சிக்கிறதுனா சண்டைலாம் கிடையாது. இட் இஸ் என்னது காட்லி சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஜாலி, ஒரு அன்பான ஒரு இது லீலை. பட் த பாயிண்ட் இஸ், வி ஷுட் நாட் சி தட் என்னை அவன் கூப்பிடல, இவன் என்னை கூப்பிடல நினைக்கவே கூடாது. நம்ம வீட்டு பெரியவங்களை கூப்பிட்டாவே எல்லாரையும் கூப்பிட்டா மாதிரி. அதை மாதிரி இன்னைக்கு எல்லாருமே வந்து கிருஷ்ணரும் பலராமும் எல்லாரும் இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணாக்க உக்ரசேனரை தான் அட்ரஸ் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. இது 2வது பாயிண்ட் நம்ம கற்றுக்கலாம். ஸோ எல்லாருமே பண்ணினதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய புகழ்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ ஓணம் இருக்கிறதுனால சொல்கிறேன், கங்கை எங்கேருந்து வருது அப்படின்றத அவங்க வந்து சொல்கிறாங்க. கங்கை அவ்வளோ புனிதமானது, எல்லாருமே கங்கையில் போய் குளிக்கணும் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த கங்கை ஆனால் ஒரிஜினலாக என்னது, இந்த கிருஷ்ணனோட காலை கழுவுன தண்ணி தான் அந்த கங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாமனாவாக இருக்கும்போது அவர் வந்து அந்த திரிவிக்ரம ரூபத்தை எடுக்கும்போது, வாமனர் ரொம்ப குள்ளமாக இருப்பார், ஆனால் அவர் திரிவிக்ரம ரூபத்தை எடுக்கிறார் பலி மகாராஜுக்காக. அந்த எடுக்கும்போது அந்த கால் வந்து இந்த கிரியேஷனை தாண்டி வெளியில் மேலே போய் ஓட்ட போட்டுருந்தான். அப்போ அந்த ஆன்மீக இதில் இருந்த இது வந்தது அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. இன்னொரு இடத்துல என்ன இருக்கு, அது சத்தியலோகத்தை தொடும்போது பிரம்மா பார்த்தார், ஐயோ இந்த திருவடிக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் இருந்தோம்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த காலை கழுகுறாரு. அந்த தண்ணி சொர்க்கலோகத்தில் கங்கையா வந்து நிற்கிது. அதை வந்து தன்னுடைய மூதாதையர்களுக்கு வந்து விமோச்சனம், அவங்கெல்லாம் பித்ருலோகத்தில் சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லும்போது, நாரதர் சொல்லும்போது அவங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்காக அந்த ராஜாக்கள், அவங்களோட மகன்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கடினமாக ட்ரை பண்ணுறாங்க. யாராலையும் கங்கையை கொண்டு வர முடியல. நாரதர் வந்து அட்வைஸ், நீ கங்கையை கொண்டு வந்து பண்ணனா சரியாயிடும், அவங்க வந்து உங்கள் மூதாதையர்கள் பித்ருலோகத்தில் கஷ்டப்படுறது வந்து நிவர்த்தி ஆகும், அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும்ன்றாங்க. அப்போ ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன்லாம் ட்ரை பண்ணி, அப்போ அதில் பகீரதன் அப்படின்ற ஒரு ராஜா வர்றாரு. அவர் வந்து முயற்சி பண்ணி கடும் தபஸ்லாம் பண்ணி, கங்கை வந்து சரி நீ இவ்வளோ என்ன நினச்சி தபஸ்லாம் பண்ணியிருக்க, நான் வர்றேன், ஆனால்
நான் வந்தா பூமியே இருக்காது, என் ஃபோர்ஸ் அவ்வளோ தூரம். அந்த லோகத்துல இருந்து நான் இந்த லோகத்துக்கு வரும்போது எல்லாம் காலி ஆயிடும். ஐயையோ இது என்னடா வம்பா போச்சு, இப்பதான் எல்லாம் பண்ணி முடிச்சோன்னா திருப்பி அடுத்தது இதாகிறது அப்படின்னு சொன்னா திருப்பி அட்வைஸ் கொடுக்குறாங்க, நீ சிவபெருமானை நோக்கி, அவர் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்றாங்க. அப்போ சிவபெருமானை நோக்கி பண்ண சிவபெருமான் வந்து கங்கையை ஃபுல்லாக தலையில் வாங்கிக்கிட்டு அதில் ஒரே ஒரு முடி, தன்னுடைய தலைமுடியிலேருந்து ஒரு முடி எடுத்து வெளியில் விடுவார். அதுதான் இப்போ இருக்க கங்கை. அப்போ எவ்வளோ ஒரிஜினல் கங்கை எவ்வளோ பெருசாக இருக்கும். அப்போ பகவானோட திருவடி பிரம்மா அங்கே அபிஷேகம் பண்ணது எவ்வளோ பெருசாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் அது எல்லாமே யாரு, இந்த கிருஷ்ணனோட காலடி தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட கிருஷ்ணரை நீங்கள் வந்து உங்களோட பிளட் ரிலேஷனாக வச்சுருக்கீங்கன்னு எல்லாரும் புகழ்கிறாங்க, உக்ரசேனரை. ஓகே, இது முடிஞ்சது. அடுத்தது நந்த மகாராஜா வந்து இவங்களை வந்து அந்த மாட்டு வண்டியில் எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் வந்து இங்கே வந்து பார்க்குறாங்க. பார்த்தோடனே ராஜாக்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இவங்க வந்து பார்க்குறாங்க. அப்போ வசுதேவர் நந்த மகாராஜா பார்த்த உடனே 2 பேருமே அவங்களோட இடத்துல இருந்து எகிரி குதிச்சு, இவர் மாட்டு வண்டியில இருந்து எகிரி குறிக்க, அவர் அங்கே உட்காந்துட்டு இருந்த இடத்துல இருந்து 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாம் 2 பேரும் கட்டி தழுவி. இல்லைன்னா வசுதேவர் இந்த கம்சனுக்கு எகெயின்ஸ்ட் யாரை நம்பி தன்னுடைய பையனை கொடுக்கணும்னு டிசைட் பண்ணாரு, நந்த மகாராஜா. ஸோ அதனால அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம கூட அதை மாதிரி இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்னா அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் இத்தனை வருஷம் பார்க்கல. ஆனால் எனக்கு இதே மாதிரி எனக்கும் ஆச்சு. நாங்கள்லாம் மெட்ராஸில் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து பானிபத் வந்துட்டேன், டெல்லியில் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சிங்கப்பூர் போயிட்டாங்க. ஸோ அவன் சிங்கப்பூர்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் அவன் லீவில் வந்தான். வந்த உடனே அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டான் மெட்ராஸில். பார்த்துட்டு இம்மீடியட்டாக ஒரு ட்ரெயின் எடுத்து திருப்பி டெல்லி வந்து, டெல்லியிலேருந்து பானிபத் வந்து என்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் பார்க்கலாம். அப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அவன் அப்படியே ஓடி வந்து என் மேலே அப்படியே குதிச்சுட்டான். அந்த குரங்கு ஏறி எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி என்னை வந்து பிடிச்சிட்டான். ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நந்த மகாராஜும் அப்படியே லிட்ரலி அவங்க எகிரி குதிச்சு ஓடி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தழுவி, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட கதைகள் இத்தனை நேரம் என்னெல்லாம் நடந்தது வச்சதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கிறாங்க. கம்சன் என்னெல்லாம் துரோகம் கஷ்டம் கொடுத்தான் அவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சங்கடங்களை எல்லாம் சொல்லி மற்ற விஷயங்கள், கல்யாண விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி தேவகியும் பலராமோட அம்மா ரோகிணியும் வந்து யசோதம்மா பார்த்த உடனே அவங்க ஓடி போய் வந்து கெட்டி பிடிச்சி, தேவகி அம்மாவும் ரோகிணி அம்மாவும் வந்து யசோதாக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணினாலும் சொர்க்கத்தில் இருக்கிற அத்தனை வஸ்துக்களையும் எடுத்து உனக்கு நான் கிஃப்டாக கொடுத்தா கூட நீ எனக்கு என்ன செஞ்சிருக்கியோ அதற்கு வந்து ஈடு இல்லை. என்னோட பிள்ளைங்களை நீ வந்து அவ்வளோ அன்பா நீ வந்து வளர்த்து, நல்லபடியாக வளர்த்து எடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த இது பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை, பூநூல் ஃபங்க்ஷன், அது இதுன்னு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணி நீ பண்ணியிருக்க, அவ்வளோ நல்லா வளர்த்துருக்க. இதுக்கு வந்து சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இதுவும் கொடுத்து கூட இதுக்கு வந்து மாளாதுன்னு சொல்லி 2 பேரும் அழுது யசோதாமா கிட்ட வந்து தங்களுடைய அன்பை வந்து தெரிவிக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம், எப்போவுமே கிரேட்ஃபுல்லாக இருங்க. யாராவது ஏதாவது பண்ணால் அவங்க 1000 விஷயம் நல்லது பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஒரே ஒரு கெடுதல் ஏதாவது ஒரு காரணத்தினால ஏதாவது பண்ணியிருக்கலாம், வச்சிருக்கலாம். பட் அதை நம்ம ஞாபகம் வைக்காம அவங்களோட கிரேட்ஃபுல்னஸை நம்ம எப்போவுமே ஞாபகம் வைக்க பார்த்துக்கணும். இது ஒரு வைஷ்ணவரோட ஒரு அடையாளம். எப்போவுமே அவங்க பண்ணின அந்த ஒரு சின்ன விஷயம், நல்ல விஷயத்தை கூட நம்ம வந்து ஞாபகம் வச்சு இது பண்ணணும் அப்படின்றது. ஓகே, ஸோ இப்படி எல்லாருமே கிருஷ்ணர் பல்ராம எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் கிருஷ்ண பல்ராம வர்றாங்க, அம்மாவை பார்க்குறாங்க, கெட்டி பிடிக்கிறாங்க. யசோதம்மா கிருஷ்ணர் அத்தா பெருசு இருக்கார், 16,108 கல்யாணம் பண்ணியாச்சு. ஆனால் யசோதம்மா தன்னுடைய மடியில் உட்கார வச்சு கெட்டி பிடிச்சி உச்சி முகந்து முத்தம்லாம் கொடுக்குறாங்க. யசோதாமாக்கு என்ன எவ்வளோ கண்ணனுக்கு எத்தனை கல்யாணம் பேரம்பேத்தியே எடுத்தாச்சு இல்லையா, அனிருத்த பிரத்யும்னாலாம் பேரம்பேத்தி வந்தாச்சு. ஆனால் யசோதாமா மடியில் உட்கார வச்சு உச்சி முகர்றான். உட்கார வச்சு யசோதம்மா, தேவகி, ரோகிணி இவங்க எல்லாருமே அப்படியே பேசுறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. கண்ணனை தட்டி கழுவி நெஞ்செல்லாம் அப்படியே உடம்பெல்லாம் ஈரம் ஆயிடுத்து, தொப்பை கட்டையா அழுது 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 எல்லாம் ஆயிடுச்சு. கிருஷ்ணரு உடம்பு வேற ஒரு மாதிரி பண்ணுது, குறுன்னு. என்னது, இவங்க அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஸ்லைட்டா நைஸா நழுவி போயிடுறாரு. எதுக்கு, யசோதாமா வந்திருக்கா, நந்த மகாராஜ் வந்தா வேற யாரெல்லாம் வந்திருப்பா, கோபியர்களும் வந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா தனியா ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க பார்த்தான்னா கோபியர்கள்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க, கிருஷ்ணர் எங்க இருக்கான். இவங்களுக்கு வெக்கம்,
ஏன்னா இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து பெரிய ராஜா இல்லையா, பெரிய இது. இவங்க பார்த்த கிருஷ்ணர் எப்படி, 12 வயசு கிருஷ்ணர் ஒரு மாடு மேய்க்கிற பையன் இந்த கோபியர்கள் பார்த்தது. ஆனா இன்னைக்கு அவங்க இத்தனை 100 வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க என்ன கிருஷ்ணரை பார்க்குறாங்க, கிருஷ்ணர் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அவருக்கு பேரம்பேத்தி ஆகி இவர் பெரிய ராஜா, தலையில கிரீடம், அங்க கோல்டு கீல்டு எல்லாம் வச்சு பயங்கரமா இருக்கிறார், பயங்கர அப்புலண்டா இருக்கார். இப்போ வந்து அவங்க கிட்ட போறதுக்கே அவங்களுக்கு சங்கடமா இருந்தது. ஆனா அங்க இருந்து ஆனாலும் இது நம்ம கண்ணன் தான், அந்த 12 வயசு கண்ணனை தான் அவங்களுக்கு ஆசை. ஸோ அவங்க வந்து அப்படியே வந்து கண்ணுக்கு இமைக்காம பார்க்குறாங்க. அப்போ கோபியர்கள் வந்து கண்ணு மூடிச்சான், கண்ணு இமைக்குதான். இமைச்ச உடனே, ஏ பிரம்மா உனக்கு அறிவே இல்லையா, யாராவது கண்ணுக்கு மேல ரப்பைய வைப்பாங்களா? அதாவது இந்த என்னது, இது என்ன சொல்லுவீங்க, புருவம் கிடையாது பிரபு, இமை இமை. இமை பிரபு. இமை. இந்த இமைய பிரம்மா உனக்கு அறிவே இல்ல, யாரு பிரம்மாவை கடிஞ்சுக்கிறாங்க, இந்த இமை யாராவது கொடுப்பாங்களா? ஏன்னா கண்ணு இமைச்சிருச்சான். அப்ப கண்ணனை வந்து அவங்க பார்க்க முடியலையா. ஸோ அப்ப கண்ணன் வந்து கிட்டக்க வரான். எல்லாம் தனிமையான இடத்துல வெறும் கோபிஸ் அண்ட் கிருஷ்ணர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அவங்க எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணாலேயே கிருஷ்ணரை அப்படியே எடுத்து அவங்களோட ஹிருதயத்துல கண் மூலியமாக கிருஷ்ணரை வாங்கி ஹிருதயத்துல வந்து பிடிச்சி வச்சாங்களாம். அது கிருஷ்ணரால உணர முடிஞ்சுதான். அப்ப கிருஷ்ணரும் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஹிருதயத்துல வச்சு அவங்க ஹிருதயத்துல கிருஷ்ணரை அப்படியே கெட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. பிசிக்கலா பண்ணல, பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம், பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பேசவே இல்லையாம், 2 பேரும் பேச்சே வரலையாம். கிருஷ்ணருக்கும் பேச்சு வரலையாம், கோபியர்களுக்கும் பேச்சே வரலையாம். பார்த்த மாத்திரத்துல அப்படியே ஃபுல்லா சோக் ஆயிடுச்சு. கிருஷ்ணருக்குமே வாய் சோக் ஆயிடுச்சான் ஃபர்ஸ்ட் டைமா. கிருஷ்ணர் வந்து நில கொலைய மாட்டாரு இல்லையா, ஆனா கோபியர்களை பார்த்த உடனே அவராலையும் கூட பேச முடியலையாம். அப்படியே சோக்காகி என்ன நடக்குதுன்னா, அவங்க கண்ணுல பார்த்து கிருஷ்ணரை ஹிருதயத்துல வச்சு அப்படியே கெட்டி பிடிச்சுக்கிறாங்களா. அந்த கண்ணனை வெளியில பண்ண முடியல. எல்லா கோபியர்களும் இருக்காங்க, அந்த பக்கம் அந்த ராஜா, இந்த பக்கம் இந்த ராஜா, இந்த பக்கம் அம்மா அப்பா அத்தை பாட்டி எல்லாம் இருக்காங்களாம். ஹிருதயத்திலேயே அந்த கண்ணனை போட்டு அப்படி கெட்டி பிடிச்சுக்கிறாங்களாம். கிருஷ்ணர் பரமாத்மாவை இருந்து இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரோட ஹிருதயத்துக்குள்ளேயும் போய் அவர் கெட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாராம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சீன், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சீன். ஓகே, ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்குது. கிருஷ்ணர் அவங்க ஹிருதயத்துல போய், ஸோ லீலை வெளியில 2 பேருமே செப்பரேட்டட், ஆனால் கிருஷ்ணர் ஒரு கோபியருக்குள்ளேயும் அவங்களோட ஹார்ட்டுக்குள்ள போய் அவங்க 2 பேரும் கெட்டி பிடிச்சு அவங்க வந்து பரஸ்பரம் தங்களுடைய அன்பை வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் திங் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதம் வந்து சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஓகே, அப்போ பகவான் வந்து சில கேள்விகள் வந்து கேட்குறாரு. உங்களுக்கு என் மேலே கோபம் இல்லையா, உங்களெல்லாம் நான் வந்து விட்டுட்டு போயிட்டேன். அவரு சொல்றாரு, விதி வசம், நான் என்ன பண்றது, எங்க அப்பா அம்மாவெல்லாம் நான் காப்பாற்ற வேண்டியது இருந்தது, அதனால காப்பாற்றி அங்கே எல்லாம் ஒரே கொடுமையா இருந்தது, அதனால நான் துவாரக்காலாம் போயிட்டேன், விதி வசத்தினால. விதியே அவர் தான். ஆனால் அவர் வந்து சொல்றாரு, எல்லாம் டைமு இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு, உங்களுக்கெல்லாம் என் மேலே கோபம் இல்லையா வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அவங்கள வந்து சமாதானப்படுத்துறாரு. நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் அவர் கொடுக்கக்கூடிய உதாரணம் பார்த்தீங்கன்னா 2 உதாரணம். ஒன்று மேகங்கள்லாம் இருக்குது இல்லையா, ஒரு காற்று அடிக்கும்போது இந்த மேகம் அந்த மேகம் இல்லையா. ஹைதராபாத்தில் இருந்த மேகம் ஒரு நல்ல காற்று அடிக்கிறது பே ஆஃப் பெங்காலில், அது என்ன ஆகுறது, அப்படியே கொஞ்சம் கர்நாடகா ஆந்திராலாம் வந்து இந்த பக்கம் வந்து எங்கே வந்துடுது, தமிழ்நாட்டுக்கு வந்துடுது இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இப்போ பெஞ்சிட்டு இருக்கிற மழை பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலேருந்து ஆரம்பித்து நாகர்கோவில் கன்னியாகுமரி வழியாக கேரளா போய் கர்நாடகா போய் கோவா போய் பாம்பே போய் அதுக்கப்புறம் மழை பெய்யுது. அப்போ இந்த மேகம்லாம் எங்கே இருந்தோ சேருது ஒன்றா இல்லையா. ஆனால் திருப்பி ஒரு சர்டன் டைமில் எல்லாமே பிரிஞ்சு அப்படியே வெளிச்சம் ஆயிடுறது. அதே மாதிரி நம்ம எல்லாம் விதியோட வசத்தினால நான் நீனு நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நம்ம வந்து பிரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பானையோட உதாரணம் கொடுக்குறாரு இல்லையா. பானை எங்கேயோ இருக்கிற தண்ணி எங்கேயோ இருக்கிற மண் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நெருப்பில் தூக்கி போடுறோம், அது யூஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு திருப்பி அந்த பானை அழிஞ்சு போய் உடஞ்சி போய் திருப்பி எப்படியோ போயிடுறது இல்லையா. ஸோ அதை மாதிரி தான் நம்ம இந்த வாழ்க்கை அப்படின்ட்டு ரொம்ப தத்துவம்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஸோ கோபியர்கள் அந்த தத்துவத்தெல்லாம் வந்து கேட்டுட்டு எடுத்துட்டு ஸோ அவங்களும் வந்து பதிலுக்கு கிருஷ்ணருக்கு தங்களோட அன்பை எல்லாம் வந்து தெரிவித்து முடிக்கிறாங்க. அவங்க வந்து கடைசியாக சொன்ன அந்த இது மட்டும் சொல்கிறேன், லாஸ்ட் ஸ்லோகத்தோட டிரான்ஸ்லேஷன். கோபியர்கள் என்ன சொன்னாங்க, டியர் லார்ட் ஹூஸ் நேவல் இஸ் ஜஸ்ட் லைக் எ லோட்டஸ் ஃப்ளவர், உன்னுடைய தொப்புள் வந்து தாமரப்பூ மாதிரி நல்லா ஆழமாக அழகாக இருந்தது. யுவர் லோட்டஸ் ஃபீட் ஆர் த ஒன்லி ஷெல்டர் ஃபார் தோஸ் ஹூ ஹவ் ஃபாலன் இன் டு த டீப் வெல் ஆஃப் இது மெட்டீரியல். இது பௌதிக இதில் விழுந்தவர்களுக்கு உன்னுடைய திருவடி, அதுக்கே தாமரப்பூவை தான் சொல்கிறாங்க,
தாமரை திருவடியை தவிர வேற கெதி கிடையாது. யாராவது ஒருத்தர் பிறப்பு இறப்பு நோய் முதுமை இந்த விஷயத்தை வந்து தாண்டி விடுதலை அடையணும்னா உன்னோட திருவடியை விட்டுட்டு வேற வழி இல்லை. யுவர் ஃபீட் ஆர் worshipped and meditate upon by the great mystic yogis and highly learned philosopher. ஞானிகளும் யோகிகளும் உன்னோட இதை தான் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் we wish that these lotus feet may always be awakened in our hearts, although we are only ordinary persons and householders. நாங்கள் வந்து அந்த யோகிகள் ஞானி மாதிரி பயங்கரமான ஆள் கிடையாது. அவங்கெல்லாம் தபஸ் பண்ணுறாங்க, பயங்கரமாக படிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து வீட்டிலலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்கள். ஆனாலும் நீ வந்து எனக்கு அருள் பண்ணு, எப்போவுமே உன்னோட திருவடி எங்கள் ஹிருதயத்தில் இருக்கணும். எப்போவுமே மீன்ஸ் எப்போவுமே உன்னோட திருவடியை நாங்கள் நினச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோபியர்கள் வந்து கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. கிருஷ்ணர் அந்த கதையெல்லாம் அந்த தத்துவத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் சொல்கிறான், நீ என்னன்னாலும் சொல்லிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பதிலுக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க. ஹரி ஓம் தத் சத். பாகவதம் கிரந்தராஜ் கி ஜாய், ஸ்ரீல பிரபாத் கி ஜாய், ஸ்ரீல குரு மகாராஜ் கி ஜாய், நிதாய் கௌர் பிரேமானந்தே. ஹரி ஹரி போல். இன்ஃபேக்ட் நான் வந்து இதெல்லாம் சொல்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது. அவ்வளோ அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, நான் ப்ராப்பராக கன்வே பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த யசோதம்மா அவங்க நந்த மகாராஜ் இவங்க கிருஷ்ணர் கோபியர்கள் அப்படியே வந்து சேரும்போது அந்த ஒரு எக்ஸ்டசி, அதை பாகவதம் படிக்கும்போது அப்படி இருந்தது. யாருக்காவது வாய்ப்பு இருந்தால் பாகவதம் படிங்க, இல்லை கிருஷ்ணா புக்கில் 82 எடுத்து படிங்க. அப்படி ஒரு ஃபீலிங். அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி அந்த ஒரு பரவச நிலை, அவங்க இதெல்லாம் எப்படி ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் எனக்கும் கண்ணில் தண்ணிலாம் வந்துருச்சு, எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னால் அந்த ஒரு பாவத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க முடியல. ஸோ நீங்கள் பாகவதம் எடுத்து படிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பகவானோட கிருப்பையில் உங்களுக்கும் அந்த ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அந்த ஒரு பாவா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் திங். நல்லா இருந்துச்சு பிரபுஜி. அதே கண்ணுல தண்ணி வந்துருச்சு பிரபுஜி. உண்மையாவே என்னால இது பண்ணிக்க முடியல, அழுகையே வந்துருச்சு. ரொம்ப நல்லா சொன்னீங்க பிரபு. நன்றி பிரபு. நான்லாம் ஒண்ணுமே இல்லை மாதாஜி, ஒண்ணுமே இல்லை. நான் எங்க வீட்லயே என்ன வந்து சொல்லுவாங்க, இவன் ரொம்ப கல் நெஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன எல்லாம் இல்ல பிரபு, நல்லா சொல்றீங்க. நல்லா இவ்வளவு நல்லா சொல்லி கொடுக்குறீங்க பிரபு. நாங்க பாக்கியம் பண்ணிருக்கணும் கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓம் தத் சத். தேங்க்யூ. கிளாஸ் சூப்பரா இருந்தது பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரி ஹரி கோவிந்தா கேசவ நாராயணா. ஸ்பாட்லைட் ஆஃப் பண்ணிக்கலாமா? ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு யாரு நம்ம ரீகேப் பண்ண போறாங்க இன்னைக்கு? எஸ், தேங்க்யூ மாதாஜி. ஹரிபா. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. எஸ் மாதாஜி, வெல்கம். வனஜா ரீகேப் பண்ண போறேன் மாதாஜி. பிரபு ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி போல். இது இந்த ரீகேப் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்று சொல்றேன். என்ன வனஜா மாதாஜி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஹரி போல். ஹரி போல். ஃபர்ஸ்ட் பாகவதம் ரீகேப் பண்ணிட்டு ஸ்லோகா போலாமா பிரபு? எஸ் மாதாஜி, உங்க இஷ்டம் தான் மாதாஜி. நீங்க தான் வியாசன், நீங்க என்ன செய்யறீங்களோ அதை நாங்க அடங்கி. ஓகே, அந்த கதையில முழுகி இருக்கும். ஸோ அதோட ரீகேப் நான் முடிச்சிடுறேன். ஹரே கிருஷ்ணா பிரபு, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. 10வது ஸ்கந்தத்துல 82வது சாப்டர்ல பாகவதம் இது. கிருஷ்ணனும் பலராமனும் பார்த்து ரொம்ப வருடங்கள் ஆகுது, 12 வயசுல பார்த்தது அப்படின்ற நோட்ஸ் முதல்ல கொடுத்துருக்காங்க. வசுதேவர் வந்து சூரிய கிரகணத்தப்போ புண்ணியக்ஷேத்திரம் போகணும்னு முடிவு பண்றாரு. அப்போ எங்க போறாங்க அப்படின்னா குருஷேத்திரத்துல இருக்க சமந்த பஞ்சகா தீர்த்தத்துல குளிக்க போறாங்க. இந்த தீர்த்தத்தோட பெருமைகள், பழைய விஷயம், அந்த வரலாறா பார்க்கும்போது பகவானோட விஷயமா பகவான் வந்து பரசுராமரா அவதாரம் எடுத்த இடத்துல அங்க நிறைய தீமையான விஷயங்கள் நடக்குது, முறைகேடான விஷயங்கள் நடக்கும்போது பூமி தேவி பரசுராமர் கிட்ட முறையிடுறாங்க. அப்ப வந்து பரசுராமர் 21 முறை அழிச்சிடுறாரு. அந்த அந்த அரக்கர்களை அழிச்சிடுறாரு. சத்திரியர்கள்ல அவர் வந்து அழிச்சிடுறாரு. இதுக்கு பிராயச்சித்தமா இந்த குருஷேத்திரத்துல இருக்கிற சமந்த பஞ்சகா தீர்த்தத்துல அவர் வந்து குளிக்கிறதுக்காக, அந்த பிராயச்சித்தத்துக்காக அவர் போறாரு. இந்த குலத்தோட வரலாறு கதை இது.
இப்போ இந்த இடத்துக்கு தான் சூரிய கிரகணத்துக்கு புண்ணியக்ஷேத்திரம் போகணும்னு முடிவு பண்ணி துவாரகால இருந்து குருஷேத்திரம் வராங்க. அப்போ வந்து அந்த குதிரை படை மூலியமாகவும் யானை மேலேயும் ரதத்திலையும் பல்லக்குலையும் ரொம்ப பிரம்மாண்டமா அவங்க தன்னோட பிரயாணத்தை கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த குலத்துக்கான முழு மரியாதையை நமக்கு ஒரு தீர்த்த குலத்துக்கான முழு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுக்கணும். அதுக்கான ரெஸ்பெக்டை நம்ம கொடுக்கணும். பிரபுபாதர் சொன்ன மாதிரி தீர்த்த குலங்களுக்கான மரியாதை முழுமையா கொடுத்துனா அதுக்கேற்ற விஷயங்களை நம்ம பலனையும் அதுக்கு பிராய்ச்சித்தமா இருந்தாலும் நம்ம அடைய முடியும் அப்படின்ற விஷயமாகவும் இருக்கு. இவங்க இந்த குளத்துல வந்து நீராடிட்டு பிரசாதங்கள் எல்லாம் செய்யறாங்க. வெண்ணெய் போன்ற சில பொருட்கள் எல்லாம் போட்டு அந்த சமையல் ரொம்ப பிரம்மாண்டமா பண்றாங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் பிராமணர்களுக்கு அவங்க பரிமாறுறாங்க. பிராமணர்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த படிகளா வரும். பிராமணர்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இவங்க வந்து நீங்க சாப்பிட்டுட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா, சமையல் எல்லாம் நல்லா இருந்ததுதான் அவங்க கேட்டுட்டு நாங்க சாப்பிடலாமான்ற அந்த உத்தரவை வாங்கிட்டு தான் மற்றவங்க சாப்பிடணும் அப்படின்ற விஷயமாவும் இது ரெஸ்பெக்டபிளாவும் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து கிருஷ்ணரும் பலராமரும் ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த இடத்துல வந்து குந்தி அம்மாவும் வசுதேவரும் பார்க்கும் பொழுது அண்ணன் தங்கச்சியோட அந்த பாசம் வந்து பரிமாறப்படுது. தங்கச்சி அண்ணன் கிட்ட கேட்குறாங்க, நான் ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு. அண்ணனும் தன்னோட சூழ்நிலையை சொல்றாரு. நானும் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இதான் விதி பிரகாரம் நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்றத சொல்றாங்க. அப்புறம் தேவகி, ரோகிணி அம்மா இவங்களாவும் எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்றாங்க. ப்ராக்டிக்கலா பார்க்கணும்னா இது நம்ம லைஃப்ல நம்ம இதை என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா, யாராவது நமக்கு வந்து சில கஷ்டப்பட்ட காலங்கள்ல நமக்கு உதவி செய்யல அப்படின்னா இன்னைக்கு அவங்க பார்க்கும் பொழுது அதை யோசிக்காம எப்படி இருக்கீங்க என்னன்றது சக மனுஷங்களோட நம்ம உறவாடுற விஷயத்தை எப்பயும் விட்டு கொடுக்க கூடாது. இதுல எங்களுக்கான அறிவுரை கேட்டுட்டு இருக்க எங்களுக்கான அறிவுரை, ஓணத்தன்னைக்கு வாமனம் படிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. வாமனம் படிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு மனசு கஷ்டங்கள் இருந்தாலும், ரிலேஷன்ஸ்குள்ள எந்த ஒரு மனசு கஷ்டம் இருந்தாலும் அதை கடந்து மனசுக்குள்ள இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எப்பயும் போல எல்லாரும் பழகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. இதுல வந்து பஞ்ச பாண்டவர்கள் இந்த இடத்துக்கு நிறைய பேர் வராங்க. பஞ்ச பாண்டவர்கள் உட்பட நிறைய ராஜாக்கள் வராங்க. அந்த காலத்திலேயே கேரளால இருந்து ராஜாக்களும் சென்னையில இருந்து ராஜாக்களும் போயிருக்காங்கன்றது நம்ம சென்னைக்கு ஒரு பெருமையாகவும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து யார் மூலியமா வந்திருக்காங்கன்னா வசுதேவருக்கு எல்லாரும் பாராட்ட தெரிவிக்கிறாங்க. வசுதேவருக்கு பாராட்ட எல்லாரும் தெரிவிக்கிறாங்க. இதுல வந்து கங்கையோட விஷயத்த, கங்கை தீர்த்தத்தோட விஷயத்த சொல்லியிருக்கீங்க. கிருஷ்ணரோட பாதத்தை கழுவி வர தண்ணி தான் அந்த கங்கை தீர்த்தம்ன்றதையும், அந்த கங்கை தீர்த்தம் பூமியை நேரடியா வந்து அடையிறதுக்கு பிரார்த்தனைகள் செஞ்சாலும் அந்த கங்கை தீர்த்தம் வரல. அது வந்தா பூமியை கழிக்கிற அளவுக்கு அவ்வளோ பவரான விஷயம். ஸோ சிவன் தன்னுடைய ஒரு முடியில மூலியமா அந்த தீர்த்த மூலியமா அதை வெளியில கொண்டு வந்து அந்த கங்கை தீர்த்தத்தை நம்ம எல்லாருக்கும் புண்ணிய தீர்த்தமா கொடுத்து இது இப்ப நாம அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுக்கான கரெக்டான ரெஸ்பான்சிபிள் கொடுத்து அந்த தீர்த்தத்தை நம்ம எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயம் தான். பிரபுபாதர் இதுக்கான விளக்கத்தை ஒரு 2 months முன்னாடி நம்ம கிளாஸ்லயே சொல்லியிருக்காங்க. தீர்த்தங்களை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயம். அண்ட் வந்து எதுக்காக இந்த பிரயாணம் நடந்துச்சோ அந்த இடத்துல யசோதா அம்மா போய் கிருஷ்ணரை பார்க்குறாங்க. கிருஷ்ணரும் போயிட்டு அம்மாவை பார்க்குறாங்க. அம்மாவுக்கும் மகனுக்கான பாசம் பரிமாறப்படுது. மகன் தன்னோட அம்மா கிட்ட எல்லா பாசத்தையும் கொட்டிட்டு அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து தன்னோட விஷயம் சார்ந்து கோபியர்களையும் வந்திருப்பாங்க அப்படின்னு கோபியர்கள் எல்லாம் பார்த்துட்டு, கோபியர்கள் நாங்க வந்து ராஜாக்கள் இல்லை, நாங்க பெரிய விஷயமாலாம் இல்லை, சாதாரண சக பெண்கள் தான் நாங்க. ஆனா எங்க இதயத்துக்குள்ள அவங்க கண் மூலியமா கிருஷ்ணரை பார்த்து தன்னோட இதயத்துக்குள்ள அவரை அப்படியே கட்டி அணைச்சு அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. கிருஷ்ணரும் பரமாத்மாவா ஒவ்வொரு அவதாரம் எடுத்து ஒரு பெண்களோட அந்த பாசத்துக்கும் அவருக்கு இறங்கி வந்து அவங்களை அதே பரமாத்மாவா இருந்து இதயத்துக்குள்ள அவங்கள கட்டி அணைச்சு அவங்கள ஆசீர்வாதம் பண்றதாவும் எடுத்துக்கலாம், அந்த அன்பை ஏத்துக்கிறதாவும் எடுத்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு, தெரிஞ்ச அளவுக்கு ரிகேப் பண்ணியிருக்கேன். பகவத்கீதை மாத்திப்பி. ஸ்லோகா பகவத்கீதை ஸ்லோகா வந்து இன்னைக்கு 8.12 விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஹரிகிருஷ்ணன் பிரபு கொடுத்திருக்காரு. கிருஷ்ணயோக முறையில வந்து நேச்சுரலா கிருஷ்ணயோக முறையில இதை சொல்லியிருக்காங்க.
நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல், இயற்கையான முறை, செயற்கை முறைன்னு 2 இருக்கு. இதில் நாம வந்து மெக்கானிக்கல் வேல தான் நம்ம போயிட்டுருக்கோம். நவதுவாரங்களை நாம கட்டுப்படுத்தி சத்துவகுணா அது வந்து ரொம்ப வெளிச்சமா பிரகாசமாக இருக்கிற விஷயம். அது மூச்சு பயிற்சி மூலியமா அந்த தியானத்துல நம்ம இருந்து அந்த யோக நிலைக்கு போயிட்டு நாம நம்மளோட புலன்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற விஷயமா இருக்கு. யோகத்துல வந்து பிரத்யங்கஹாரா அப்படின்றது ஆமை வந்து தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தன்னுடைய கை கால்களை அந்த ஓட்டுக்குள்ள அதுக்குள்ள சுருக்கி தன்னை காப்பாத்திக்கிறது. அந்த மாதிரிதான் நம்மளோட புலன்களை எல்லாம் நம்ம பௌதிக விஷயத்துல இருந்து கட்டுப்படுத்தி வெளியில வந்து ஆசைகளை துறந்து நாம நம்மளை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாதான் நாம பகவானை சென்று அடைய முடியும் அப்படின்ற விஷயமும். புத்தி மனம் 2மே ரொம்ப கண்ட்ரோல்ல இருக்கணும். இந்த கலியுகத்துல ரொம்ப கஷ்டம், மனசஞ்சலங்களோட தான் இருக்கும். இதையும் தாண்டி நம்ம தியான நிலைக்கும் யோக நிலைக்கும் நம்ம போகணும். பௌதீக விஷய ஈர்ப்புல இருந்து வெளியில வந்து பகவானை போய் நம்ம சென்று அடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நவதுவாரங்களோட விஷயத்த கட்டுப்படுத்தணுன்றதும் இருக்கு. 4 உறுப்புகளோட விஷயத்த உதாரணமா சொன்னாங்க. கண் கடவுளை பார்க்கறதுக்கும், கைகள் வந்து நம்ம பூ கட்டுறதுக்கும், கால்கள் வந்து கோவில்களுக்கு சென்று சாமியை பகவானை பார்க்கறதுக்கும், மனசுக்குள்ளே இறைவனை வச்சு அப்படியே கொண்டாடணும். இப்ப கோபியர்கள் அவங்களோட பாசத்தை வெளிப்படுத்துறதுக்கு கிருஷ்ணனை அப்படியே இருதயத்துக்குள்ள வச்சு அவங்க அப்படியே சந்தோஷமா தன்னோட அன்பெல்லாம் பரிமாறி கொண்டாடினாங்க இல்லையா? அப்படின்னு இந்த 4 உறுப்புகளோட முக்கியமான விஷயத்த உதாரணமா சொல்லியிருக்காங்க. ஸோ செயற்கை முறையிலிருந்து மாட்டிக்க கூடாது. செயற்கை முறையில மாட்டிக்காம இருக்கணும்னா நம்ம பகவானை சென்று அடையிறதுக்கான ஹரிநாமங்களும் இந்த மாதிரி பகவத்கீதை, புராணங்கள் இதெல்லாம் படிச்சு நம்ம பகவானை சென்று அடையணும். நேற்று சொன்ன கிளாஸ்ல சொன்ன மாதிரி பாகுபாடு இல்லாம முழு பக்தியில இருக்கிறவரை இறைவன் வந்து சேர்ந்துருவாங்க. இறைவன் கிட்ட நம்ம போக முடியும். இறைவனும் நம்மளை பார்ப்பாங்க. நமக்கான விஷயங்களை அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்ன்றதையும் புரிதலா எடுத்துக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஒரு 2 விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஒன்று, ஸ்பாட்லைட் ஆஃப் பண்ணிக்கலாம், மாதாஜிக்கு எம்ப்ரேசிங்காக இருக்கும். ஒன்று வந்து மரியாதை தீர்த்த யாத்திரையில். இது தவிர நம்மளோட ஒரு பெரியவர், ஆன்மீகத்தில் பெரியவர் சொல்லியிருக்காங்க, ஈவன் நம்ம ஆர்டினரியாக நம்ம குளத்துல ஆற்றுல பக்கத்தில் இருக்கிற போது குளிக்கும் போது நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைன்னா அந்த தேவதை கோச்சுண்டு போயிடுவா. அப்புறம் ஸ்லோவாக அந்த தண்ணி கட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி இல்லாமலாம் போகும். ஆற்றுலையும் குளத்துலையும் தண்ணி இன்னைக்கு குறையிறதுக்கு காரணம் நம்ம அந்த தேவதையை வந்து எல்லாமே ஒரு குளம் வந்து ஒரு தேவதை அவங்க வந்து கோச்சுப்பாங்க. ஸோ நம்ம சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு இல்லாமல் குளிக்கிறது, இல்லைன்னா கம்மியான ட்ரெஸ்ஸில் போய் பண்ணுறது வைக்கிறது, இது ஒரு விஷயம். ஆற்றுல வந்து குளத்துல வந்து நம்ம வந்து சோப்பெல்லாம் போட்டு கெமிக்கல் எல்லாம் போட்டு குளிக்கிறது, ஆக்சுவலி அதை மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம தனியாக ஒரு பக்கெட் எடுத்து வச்சு வெளியில போய் பண்ணிக்கலாமோ ஒழிய குளத்துல சோப்பை போட்டு குளிக்கிறது, ஷாம்புவை போட்டு குளிக்கிறது இதெல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படியே யூஸ் பண்ணாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணா இந்த மாதிரி பயத்த மாவு அந்த மாதிரி இயற்கையான விஷயங்களை யூஸ் பண்ணும்போது அது வந்து அங்க இருக்கக்கூடிய மீன்களுக்கு வந்து உணவா மாறும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்புறம் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, டாய்லெட் போயிட்டு வந்துட்டு ஆத்துக்குள்ள வந்து அங்க வந்து கழுவுறாங்க. தட் இஸ் நாட் எ ரைட் திங். முன்னாடி எல்லாம் பானையில ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அதை மாதிரி பண்ணாங்க. இப்ப என்ன பண்றாங்க, எல்லாரும் அப்படியே ஆகி போக வேண்டியது அப்படியே இங்க வந்து. ஸோ இந்த மாதிரி குளியல்ல நம்ம நிறைய விஷயங்கள் ஆத்துல இப்ப நிறைய பேர் இருக்கீங்க கிராமத்துல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்தது பாகவதத்துல வந்து இங்க நான் ராதாராணி அந்த விஷயங்கள்லாம் சொன்னேன் இல்லையா, கிருஷ்ணர். இதுல நான் ராதாவோட பேர் மென்ஷனே பண்ணல. காரணம் என்னன்னா அது அவ்வளோ உன்னதமான விஷயம். ஈவன் சுகதே கோஸ்வாமி ராதாராணியோட பேரை உச்சரிச்சாவே அவங்க வந்து எக்ஸ்டசிக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் பாகவதம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பேரை வந்து ஒரே ஒரு முறை தான் மொத்த பாகவதத்துல இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இதுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் ராதாராணியும் இருக்காங்க. பட் ராதாராணி வந்து அவர் வந்து யூஸ் பண்ணல, சுகதே கோஸ்வாமி யூஸ் பண்ணல. ஏன்னா அந்த பேரை சொன்னாவே அதுக்கப்புறம் நம்ம வந்து அவரு வந்து அந்த பாவத்துல போயிட்டு வச்சுட்டு அவரால் ஃபர்தரா பேச முடியாதுன்றதுனால அவர் அந்த டாபிக் வந்து இது பண்ணிட்டார். ஸோ இன்னும் உன்னதமாக நிறைய விஷயங்கள் இந்த லீலைக்குள்ளெல்லாம் நடந்திருக்கு. நம்மளோட கெப்பாசிட்டிக்கு நம்மளுக்கு சுகதேவ கோஸ்வாமி இவ்வளவு கொடுத்துருக்கிறாரு. அதுல நான் ரொம்ப ரொம்ப குறைச்சு, என்னோட கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. ஆனா நீங்க எல்லாருமே நல்ல பக்தர்கள், நீங்க எல்லாருமே இதை வந்து அனுபவிக்கணும். இன்னும் நிறைய இருக்கு. இது இன்னும் கேட்க கேட்க இதோட அனுபவம் இன்னும் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகணும். எவ்வளவு பியூர் ஆகுறோமோ
அவ்வளோக்கவ்வளோ இந்த கிருஷ்ணர், ராதா, விருந்தாவன் விஷயங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ உன்னதமான ஒரு இது. நம்ம அப்படியே இந்த லோகத்தையே மறந்து போகக்கூடிய அளவுக்கு, அது வந்து பசி, மயக்கம், தூக்கம் எல்லாத்தையும் மறந்து போகிற அளவுக்கு அது வந்து உன்னதமான ஒரு பியூரான ஒரு விஷயம். அதை ஜஸ்ட் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஓம் தத் சத். தேங்க்யூ வெரி மச். அந்த குளம் ஆறுல வந்து எடுத்தோன்னே காலை வைக்க கூடாது, தண்ணியை தொட்டு கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தொட்டு கும்பிட்டு அதுக்கு மரியாதை பண்ணி தலையில தெளிச்சுண்டு சமுத்திரத்தை பீச்சுக்கு போனா கூட சமுத்திரம் வந்து மகாவிஷ்ணுவோட இது பண்ணா கூட நமஸ்காரம் பண்ணிட்டு தான் காலை வைப்பாரு. என்னோட வர்தம் பிரதகிருஷ்ண குரு சங்கீர்த்தன் பிரபு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பீச்சுக்கு போனா கூட வெளியில நமஸ்காரம் பண்ணிட்டு தான் உள்ள போவாங்க. அதே மாதிரி எந்த ஆறு இந்த மாதிரி சரையில குளிச்சிருப்பீங்க, ராஜாவளி மாதாஜி பாதையெல்லாம் போயிட்டு வந்துட்டு. ஸோ சரையு, கங்கா, யமுனா எல்லாம் போனா டைரக்டா போய் காலை வைக்க கூடாது, தலையில தொட்டுக்குங்க. நிறைய பேர் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் உள்ளே போவாங்க. அந்த நதிக்கு வெளியிலேயே நமஸ்காரம் பண்ணி அந்த நதிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தலையில தண்ணியை போட்டுண்டு அதுக்கப்புறம் உள்ள வைப்பாங்க. ஓம் தத் சத். சரி, எனக்கு டியூட்டிக்கு வர சொல்லிட்டாங்க, நான் போயிட்டு வரேன். பாய். ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. ஹரிபோல். பாய். நன்றி பிரபு. நன்றி. பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. பொருட்கள் புலனுணர்ச்சிக்காக மட்டுமே உற்பத்தி